அந்த ஆப்ல போய் இந்த பிளே ஸ்டோர் ஆப்ல போய் நீங்க கேஇ அஸ்ட்ராலஜின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே பேசிக் அஸ்ட்ராலஜி வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கிறீங்க. இன்னொன்று, நான் நிறைய தடவை குரூப்லையும் பேசியிருக்கேன். எல்லாருமே யாராவது குருநாதர்கிட்ட படிச்சிருப்பீங்க. உங்க ஜாதகத்தை எப்படி போட்டிருக்கீங்க, எப்படி போட்டிருக்காங்க, இல்லை நீங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த முறையில நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஓ, இவ்வளவு தூரம் சொல்லலாமாங்கிறது தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க தொழில் தான் பெருசுங்க, அதுல எந்த குறைபாடும் இல்லை. ஆனா நம்ம எல்லாருமே ஜோதிட தொழில் தான் படிக்கிறோங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. இன்னொன்னு, ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வர்றோம். ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் வர்றோம். நீங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க, நான் பண்ணாத தொழிலே கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்து வேப்பங்குச்சி அனுப்பலாமா அப்படின்ட்டு அப்பவே யோசனை உள்ள மூளை அது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கல்லூரி படிக்கும் போதே கோயம்புத்தூர் பகுதிகளில் வீடு வீடா போய் கொடை போட்டு கல்லூரியில இருந்து மாணவர்கள் 10-20 பேரை சேர்த்துட்டு போய் அங்கே வீடு வீடா கதவை தட்டி வார வாரம் 10 ரூபா இல்லை டெய்லி 2 ரூபா கலெக்ஷன் பண்ணி அந்த தொழில் பார்த்துருக்கோம். ஏன்னா 11ஆம் பாவம் சொல்றது, தவணை தொழில் சொல்றது, அது இயல்பாகவே நமக்கு வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து வங்கியில பணி புரிஞ்சோம், ஆடிட்டர் தொழில் புரிஞ்சோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்தோம். அதுக்கடுத்து டிராவல்ஸ் வச்சிருந்தோம், ஃபினான்ஸ் விட்டுருந்தோம், ஏலச்சீட் நடத்தினோம். கடைசியில் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ் முதற்கொண்டு பெரிய லெவல்ல பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பணம் திரும்ப திரும்ப போடணும். நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பணம் திரும்ப திரும்ப போடணும். வெளிநாடு முதற்கொண்டு ட்ரை பண்ணோம், நமக்கு அதெல்லாம் ஆகல. லண்டனுக்கு ட்ரை பண்ணேன், என் பிரதர் லண்டன்ல இருந்தா, அப்படி கிடைக்கல, விசா கிடைக்கல. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அது நமக்கு ஒத்தும் வரல. அதனால எல்லா வாய்ப்பையும் ரெடி பண்ணா கூட நம்மளுடைய உழைப்புங்கிறது இங்க அதிகம்ங்க. நீங்க உங்க ஜாதகத்துல என்ன வேணாலும் இருந்துட்டு போடும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், 27 நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 27 நட்சத்திரங்கள்ல இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட்டே பண்ணாட்டா கூட எந்த ஒரு பாவமும் தன்னுள் அதற்குள்ள 9 பாவத்தை வச்சிருக்கு. அச்சு. லோகநாதனா யார் சார்? லோகநாதனா யார் சார்? சார் லோகநாதன் யார் சார், தெரிஞ்சுக்கலாமா? ராமச்சந்திரன், நீங்க ஐயா, கணக்குப்படி ராமச்சந்திரன் சாரா? ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே. ஏன் இவ்வளவு லேட்டுங்க? சரிங்க, பரவாயில்ல, வாட்ச் பண்ணுங்க. சார் லோகநாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? லோகநாதன் ஒன்று வந்திருக்குங்க. ஜி லோகநாதன் இல்ல, இன்னொரு லோகநாதன். சார் யாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சா தான் அலோவ் பண்ண முடியுங்க. தெரியாத ஆளுல நம்ம ஒவ்வொருத்தரையும் அலோவ் பண்றது இல்லைங்க. இது கிளாஸ், ஆக்சுவலா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியாத ஆளுக்குள்ள அலோவ் பண்றது இல்ல. சார் யாராவது அவினாஷி லோகநாதன், நாதம்பாளையம். யாரு சார்? அவினாஷி நாதம்பாளையம். புதுசா வந்திருக்கீங்களா சார்? ஆமாங்க. ஓகே. ஓ, நம்ம லோகநாதன் சாரா? ஓகே ஓகே. சரிங்க சார், சரிங்க, ரொம்ப நன்றி. நாதம்பாளையம் சொல்றேன், கவனிக்க இந்த மாட்டீங்க. வீட்டுக்கு நன்றி சார், நன்றி நீங்களும் சார். உட்காந்து படிக்கிறீங்க 2 பேரை. ஆமாங்க சார். ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து படிக்கிறீங்களா? ஆமாங்க சார், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லி. சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரிங்க. அப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்னா, எல்லாருக்குமே பணங்கிறது ரொம்ப முக்கியம் சார். பணம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நிறைய பேர் காதுல ரத்தம் வர்ற மாதிரி கூட இருக்கும். என்னன்னா இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்ட்டு. ஒவ்வொரு தடவையும் பிசினஸ்ல அடிபடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை, உங்க நட்பு வட்டாரத்தை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுங்க. எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது யாருன்னா பணம் ஒண்ணுதாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. பணம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. 1000 பேர் சொல்லுவேன், பணம் என்னடா பணம், குணம் தானடா பெக்கியும் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலாம், வேணா வார்த்தைக்கு வேணா சொல்லலாங்க. பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்வளவு அவமானப்பட வேண்டி இருக்குங்கிறது வாழ்க்கையில அனுபவிச்சலுக்கு தான் தெரியும். பணம் இருக்கிறத தொட்டையும் பணத்தினுடைய அருமை தெரியாது. இல்லாத பொழுது நீங்க ஒண்ணுமே வேண்டாம், தாய் தகப்பன் வேணா நம்மள வந்து ஐயோ பிள்ளை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட, அது ஆத்மார்த்தமா கூட பிறந்த சகோதரர்ல இருந்தாலும் சகோதரில இருந்தாலும் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், பணம் சம்பாதிப்பதற்கான தொழில் இது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் வந்தா போதும். பணம் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, இப்போ நேத்தெல்லாம் ஒருத்தர் வந்திருந்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. நேத்து நட்சத்திரம் பிரிக்கும் போது நேத்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்து மரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்தவங்க. மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் பெட்ல இருந்து அதுக்கடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு நான் எப்படியாவது பொழைச்சுக்கிறவங்க அப்படின்ட்டு இன்னைக்கு சராசரியா டெய்லி 7,500 ரூபா 8,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்க உங்களுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, ஒரு ஜாதகத்துக்கு 1,500 ரூபா வாங்குறேன் சார்.
எப்படினாலும் 4 ஜாதகம் 5 ஜாதகம் டெய்லி வந்துடும் சார். பார்க்க முடியல சார். உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் நிறைய வர்றாங்க சார். என்னால பார்க்கவே முடியல சார். என்னால பார்க்கவே முடியல சார். நான் வந்து கொஞ்சம் இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க சார். கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ண நான் உங்களுக்கு கூட பாதி தர்றேன் சார் அப்படின்றாங்க. ஏன்னா பணம் முக்கியம்ங்க. மரணம் வரையும் போயிட்டுங்க. பெரிய அவங்களாம் வசதி வாய்ப்பா இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்னாங்க. மாசம் 2 லட்சம் ரூபாய் எந்த ஃபீல்ட்ல கிடைக்குது? ஐடி ஃபீல்ட்ல கிடைக்குதா சொல்லுங்க. ஜாதகங்கிறது 100% பக்காவா இருக்கும். உங்களை டைம் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆளும் கிரகங்கள் போட்டுட்டீங்கன்னா நீங்க பக்காவா இருக்கும். என்னோட இந்த லோகநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு. எம் லோகநாதன் இல்ல, இன்னொரு ஜி லோகநாதன் என் கூட தான் இருந்தா. நான் முதல்ல ஆபீஸ் போடும்போது மதுரையில வடக்கு மாசி வீதியில கிருஷ்ணன் கோயில் பக்கத்துல அவர் தான் ஆபீஸ் எனக்கு பிடிச்சு கொடுத்தாரு. அவர் ஆக்சுவலா பாரம்பரிய ஜோதிடர். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கிளாஸ் எடுத்தார். அப்ப நம்ம வந்து இந்த கேபிங்கிற முறையில அறிமுகம். முதலாக நான் மதுரையில கிளாஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் பேஜ் அவங்க. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல எடுத்தேன். செகண்ட் பேஜ் அவங்க. எனக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப என்னமோ சொல்லுவாங்களே, எப்போ அந்த பூனை கண்ணை மூடிட்டு விட்டத்துல பாஞ்ச கதை தான் நம்ம கதை அப்பெல்லாம். ஆனா நான் அப்ப சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தது. ஏன்னா அது கூட பாரம்பரியம் படிச்சவங்களுக்கே தெரியல. அதனால அது வந்து கொஞ்சம் மிகையா இருந்தது. ஆனா அன்றைக்கு இருந்த லெவல் வந்து ஒரு எல்கேஜினா இன்னைக்கு நம்ம டாக்டரேட் முடிச்சிருக்கோம். டாக்டரேட் நான் சொல்ல படிப்புக்காக சொல்லல. அந்த அளவுக்கு வந்து இதுல ஆராய்ச்சி பண்ணி அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 6,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு வாடகை வீடு 300 ரூபாய் ஜாதகத்துக்கு வாங்குவோம். இல்ல 200 ரூபாய் வாங்குவோம். கொடுக்கறத கொடுங்க சார்னு சொல்லுவான். 6,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கே திணறுங்க. பிள்ளைய 2 பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டங்கள்ல ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்துதான் என்ன பண்ணோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவரே நம்ம வீட்டுக்கு வந்து பாத்துருக்காரு. என்ன சார் வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இதுல இருக்கீங்க. எதுக்காக சொல்றேன்னா, பொருளாதாரத்தை எனக்கு வந்து வாழ்க்கையில கொடுத்தது இல்லையே. எத்தனை தொழில் பண்ணுமே அது ஒண்ணுதான் வாழ்க்கையை வந்து பொருளாதாரத்தை வந்து கொடுத்ததுங்க. அஸ்ட்ராலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கும்போது ஒழுங்கா படிக்கல. கல்லூரி படிக்கும்போது பழைய மாணவர்களுக்கு தெரியும். நான் 3 கல்லூரி மாறி வந்தேன். மதுரை யாதவர் கல்லூரி, இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் காலேஜ், 3வது ராமநாதபுரம் சேது அரசு கலைக்கல்லூரி. இந்த 3லயுமே டிகிரி முடிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். 3மே டிகிரி முடிக்கல. டீ கோப்பும் பிடிச்சேன். டீ கோப்பை வச்சு ஒரு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். அது எங்க ஊர் வங்கி கொஞ்சம் நல்ல வங்கினால, பேங்க் நல்லா கொஞ்சம் டிரான்சாக்ஷன் நல்லா இருந்ததுனால சம்பளம் நல்லா கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, இந்த அஸ்ட்ராலஜிக்காக என்ன பண்ணேன்னா மறுபடியும் பிஏ அஸ்ட்ராலஜி படித்தேன். எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தேன். மறுபடியும் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். இப்ப லாயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த எஜுகேஷன் வந்து நமக்கு வருமா வராதுங்கிறது ஜோதிடம் வந்ததுக்கு பின்னாடி தாங்க தெரிஞ்சு. நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், என்ன படிக்க கூடாது அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் படிச்சதுக்கு பின்னாடி தாங்க தெரிஞ்சு. காலம் போகலைங்க. எனக்கு 59 வயசு ஆகுதுங்க. எனக்கு 43 வயசுல தாங்க இந்த ஜோதிடம்னா என்னன்னுமே தெரியுங்க. 43 44 வயசுக்கு தான் வாழ்க்கையே மாறிச்சு. ஜோதிடங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஜீரோ. கட்டம் கூட எதுவும் தெரியாது. இல்ல சார் உங்க அப்பா ஏதாவது ஜோதிடர் இருந்திருப்பாரு சார், தாத்தா ஏதாவது ஜோதிடர் இருந்திருப்பாருன்னா எதுவுமே கிடையாது. எங்க தாத்தா வந்து விவசாயி, ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிற யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவனா. அதனால அப்ப எங்க ஏரியாலாம் ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் ஆடை பத்திக்கிட்டு ஒவ்வொரு ஊரா வருவோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இல்ல வராத மாவட்டங்களே இருக்காது. திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் போய் ஆடு மேய்க்கிற குடும்பத்துல எங்க அப்பா வந்து அப்ப பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியரா இருந்ததுனால எங்க அப்பா ஒரு ஆசிரியர் ஆக்கி இப்ப அதனால ஒரு இன்னைக்கு வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஏதோ படிக்க வச்சாரு அப்பா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ரூபத்துல நம்ம எடுக்கிற முயற்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனரேஷனையே மாத்துங்க. நான் படிச்சதுனால அஸ்ட்ராலஜி படிச்சதுனால என் மூத்த பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கெல்லாம். கல்யாணத்துக்கு வந்து நான் எங்க நொடிச்சு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்தோன்னா அதே ஊர்ல ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன், மொய் வாங்காம. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து நிக்கணும் அப்படிங்கறக்கா அந்த ஊர்ல அது கொடுத்தது எனக்கு அஸ்ட்ராலஜி தான். அதுக்கடுத்து எனக்கு 2வது பண்ண வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை கிடைச்சது. இருந்தாலுமே நீ கால்நடைத்துறை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசு வேலையில அரசு மருத்துவரா இருக்கேன். அதுக்கு இந்த உதவி பண்ணது இந்த அஸ்ட்ராலஜி பார்க்க தெரிஞ்சதுனாலதான். அதுக்கடுத்து வாழ்க்கை முறையை வந்து நம்ம எப்படிலாம் வந்து சேமிச்சுக்கலாம், எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், எப்படிலாங்கிறத வந்து கத்துக் கொடுத்ததும் இந்த அஸ்ட்ராலஜி தான். அதனால இது ஏதோ நீங்க நினைப்பீங்க இந்த ஜோசியர்னு சொன்னாவே சங்கடமா இருக்குங்க. இந்த ரோட்ல போட்டிருக்காங்க இல்லையா ஜோதிடர் கலைமாமணி, அந்த ஜோதிடம் இல்லைங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கிறது பேருக்கு இந்த 7.5 சனி, கண்டச்சனி, பொங்கு சனி எல்லாம் சொல்றாங்களே அந்த ஜோதிடம் இல்ல. உங்களையே மாற்றக்கூடியது.
நிறைய பேர் போய் நிக்கிறோம். என்னுடைய குழந்தைக்கு நான் போய் என்ன செய்வோம்? எனக்கு தெரியும், நான் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைக்கு போய் நான் போய் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்காக நின்றேன். அவர் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிகரெட்டை ஊதிட்டே இருக்காரு. ஆனா எங்க ஏரியால ஒரு ஃபேமஸான ஜோதிடர். அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து இந்த உங்க நட்சத்திரத்துக்கு இதுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பாத்துக்கிறேங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா மலிவாய் போயிருச்சு. காரணம் என்னன்னா, ஒரே வார்த்தைகள் 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி இப்படியே சொல்லியே என்ன செய்யணும்னா ஈஸியா படிச்சுக்கலாம். அது ஏன்னா உங்களுக்கு அதுல 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த சனியுடைய நகர்வுகளை வச்சு பாதச்சனியா, விரயச்சனியா, மங்கு சனியா, பொங்கு சனியான்னு சொல்லி பொதுவா ஒரு ராசி கட்டத்தை போட்டு நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன். யூடியூப்ல அஸ்ட்ராலஜின்னு போட்டீங்கன்னா வருது, கோடிக்கணக்கான வீடியோஸ் வருது. அது கிடையாது இந்த ஜோதிடம். அறிவியல் பூர்வமாக எல்லாருமே படிக்கிறாங்க. கிறிஸ்டின் படிக்கிறாங்க, முஸ்லீம் படிக்கிறாங்க. திருநெல்வேலியில இருந்து சலீம்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு. கிறிஸ்டியன்ல பிஜுன்னு ஒருத்தர் இருக்காரு, நார்வேல இருந்து. அதனால எல்லாருமே படிக்கிறாங்க. இவங்க தான் கிடையாது, ஜாதகம் பாக்குறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அதுல எங்க பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரர்கள் வந்து நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க. ராமநாதபுரம் பகுதியில நிறைய பார்ப்பாங்க. அதனால ஜாதகம் இது ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப ஹானரபுளான தொழில், கடவுளுக்கு நிகரான தொழில். எங்க போய் நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு பணத்தை போட்டுட்டு வர்றோம்? வேற எந்த தொழில் இருக்குன்னு சொல்லுங்க. மற்ற தொழில வேணா வந்து வேண்டா விருப்பா ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக பணம் கொடுப்பீங்க இல்லைன்னு சொல்லல. ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அட்மிஷனுக்காக பணம் கொடுப்பீங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் என்ன, உங்களுடைய விருப்பப்பட்டா கொடுக்குறீங்க, வேண்டா விருப்பா கொடுக்கறதுக்கு. இங்க அப்படி இல்ல. சம்பவம் நடந்துச்சுன்னா சரி, நீங்க கேட்கறத விட கூட கொடுத்துட்டு போவாங்க. சொல்றதெல்லாம் கரெக்டா. இந்த தொழிலை பொறுத்தளவுல ஆரம்ப காலங்கள்ல சிரமமா இருக்கும். உங்களை பத்தி நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற தொட்டியும் கஷ்டமா தான் இருக்கும். அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா சரி, அதுக்கடுத்து உங்களை வந்து எப்போதும் ஒரு மக்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா முச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஏதோ விளையாட்டு தொழில் கிடையாதுங்க. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு நினைக்காது. பாரம்பரியம் படிச்சவங்க இருந்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு குறையா சொல்லல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறீங்க. அதற்கடுத்து என்ன செய்யுங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சார், பாவங்களும் கிரகங்களும் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற. பாவங்கள்ல நிறைய இருக்குமா சார்? புத்தகம் புத்தகமா நிறைய இருக்குமா சார்? நாங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில போய் சேரும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பெரிய புக்கை கொடுத்தாங்க. ஒரு செமஸ்டருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு ஜட்ஜெட். எதுவுமே தேவையில்லை, பெரட்டவே தேவையில்லைங்க. பாவங்களையும் கிரகங்களையும் தெரிஞ்சா என்ன கொஸ்டின் கேட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். எம்ஏ வரையும் அப்படித்தான் எழுதணும். டாக்டரேட்டுமே பாத்தீங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், டாக்டரேட்டுமே ஃபைட் பண்ணி சப்லாடு தேரி உபநட்சத்திர முறையில தான் எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டா வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் கூட வாங்கியிருக்கோம். அதனால வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் நிச்சயமா இருக்கும். இந்த தொழில் நான் விட சொல்லல. ஆனா இதை முதன்மைப்படுத்தி வச்சுக்கிறீங்க எப்பொழுதுமே. இதை முதன்மைப்படுத்திட்டு செகண்டரியா அந்த தொழிலை பார்த்துட்டே வாங்க. செகண்டரியா பார்த்துட்டே வாங்க. என்னைக்குமே நீங்க எதை முதன்மையா நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வர ஆரம்பிச்சிருங்க. நீங்க என்னவாக ஆக நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வருங்க. ஒய்ஃபுக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது நான் லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். நம்ம கல்யாணம் முடிச்ச பின்னாடி ஒரு யமஹா, அப்ப ஆர்எஸ் 100 ஒரு வண்டி இருக்கும். ஆர்எஸ் 100 வண்டி ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி, ஒரு 2-3 விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து எனக்கு ஒரு எய்ம்ட்டு. நான் ஒரு யதார்த்தமா ஒரு தடவை ஒய்ஃபுக்கு எழுதின லவ் லெட்டர் கொஞ்ச நாள்னா ஒரு கல்யாணம் முடிச்சு பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது எழுதி இருந்திருக்கேன். ஆனா என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே கார் வாங்கினேன், அதே ஆர்எஸ் 500 வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சதுன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனையில உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அது கண்டிப்பா உதிக்கும். உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிந்தனையா வரும். அதுல மாற்றமே இல்லை. அப்புறம் எதுக்கு சார் ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா, நீங்க உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக நமக்கு என்ன தகுதி இருக்கு, நான் யாரு, நான் எதற்காக இந்த உலகத்துல வந்திருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. நான் செஞ்ச தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா நீங்க செக் பண்ணி பாருங்க தெரியும். வங்கி தொழில், கூட்டுறவு சார்ந்த வங்கி தொழில் 11ஆம் பாவம் சொல்லுவோம், புதன் இருக்கு எனக்கு, அந்த தொழில் இருந்திருக்கேன். அதுக்கடுத்து தவணை தொழில், அதுவும் புதன் சார்ந்த தொழில் தான். அந்த தொழில் பார்த்திருக்கேன், எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்க. அதுக்கடுத்து பர்னிச்சர்ஸ், சுக்கிரன் சார்ந்த தொழில், எனக்கு 7ஆம் வீட்லயே சுக்கிரன், 2ஆம் வீட்லயே சுக்கிரன். அதுக்கடுத்து பினான்ஸ், அதுவும் சுக்கிரன் சார்ந்த தொழில் தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிராவல்ஸுங்க, அதுவும் சுக்கிரன் சார்ந்த தொழில் தாங்க. அதுக்கடுத்து ஆடிட்டிங் புதன். அதுக்கடுத்து எல்ஐசி சார்ந்த தொழில் சனி.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் சுக்கிரன். இப்படி ஒவ்வொரு தொழிலுமே அதுக்கடுத்து ஆடிட்டிங் பண்ணேன், அதுவும் புதன். இப்படி எல்லா தொழில்ல புதன் சார்ந்த தொழில் பண்ணது ஃபுல்லா ஒன்றும் எனக்கு லாஸ் இல்லை, ஏன்னா புதன் எனக்கு நல்லா இருக்கு. சனி சார்ந்த தொழில் பண்ணும் போதெல்லாம் எனக்கு லாஸ் இல்லை, ஏன்னா சனி எனக்கு நல்லா இருக்கு. எதெல்லாம் சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ணணும் அது எல்லாமே லாஸ். பெரும்பகுதி சுக்கிரன் சார்ந்த தொழில் தான் பண்ணேன். காரணம் என்னன்னா அது 2ஆம் வீட்டுல 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும். சார் தொடர்பு சொல்றீங்களா சார்? அப்படிலாம் எடுத்த உடனே கேட்க வேண்டாம், நம்ம நிறைய போகலாம், போகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2ஆம் பாவங்கிறது பணம் சொல்லுவோம், 9ஆம் பாவங்கிறது செலவுன்னு சொல்றது, கையில காசு இல்லாததுன்னு சொல்றது, ஆசையை தூண்டுறதுன்னு சொல்றது. சுக்கிரன் இருந்ததுனால எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த சுக்கிரன் சார்ந்த தொழில ஆசையை தூண்டிட்டே இருந்திருக்கு. ஏன்னா எங்க வகைராவில் யாரும் பர்னிச்சர் கடையோ ஃபைனான்ஸோ டிராவல்ஸோ யாரும் வச்சதில்லை. அப்புறம் என்னுடைய ஜாதக பிரகாரம் என்னுடைய கிரகம் இழுத்துட்டு போகுது, அவ்வளவுதான். ஆனா 7ஆம் வீட்லயும் அதே சுக்கிரன் உட்காந்து 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அது என்ன சார், ஒரே சுக்கிரன் எப்படி சார் 2 வீட்டுல உட்காரும்? படிக்கலாம், உள்ள போய் படிக்கலாம். ஏன்னா ஒரு சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு, பரணி இருக்கு, பூரம் இருக்கு, பூராடம் இருக்கு. இப்போ புதிதா வந்தவர்களுக்கு தெரியாட்டா கூட வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அது தென்றல்னு வந்திருக்கீங்க, தயவு செய்து அடுத்த தடவை வரும்போது பேரோட வாங்க. யாரெல்லாம் அட்மிஷன் போடுறீங்களோ ஜாயின் பண்றீங்களோ அவங்களை மட்டும்தான் அடுத்த தடவை அலோவ் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ் எல்லாம் யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். எப்பொழுதுமே அந்த ஜூம் லிங்க்ங்கிறது நேம்ல வச்சுக்கிறது. நேம் இல்லாட்டா நான் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன், அதை பார்த்துக்கிறேன். அப்ப ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த விதி பிரகாரம் இழுக்க பார்க்கும். 7ஆம் பாவங்கிறது சமூகம் சொல்லுவோம், 12ங்கிறது விரயம். சமூகத்துல விரயம் பண்ணணுங்கிறது விதி இருந்திருக்கு. ஆனா எப்ப நான் ஜோதிடத்துள்ள எடுத்துக்கிட்டேன்னா நான் லாஸ் ஆகலை, இருக்க என்ன பண்ணேன்னா சேமிப்பு தான். மேற்கொண்டு என்ன பண்ணேன்னா பொருளாதார ரீதியா தான் நான் என்ன பண்ணேன்னா முன்னேறிட்டே இருக்கேன் ஒழிய பொருளாதாரத்து ரீதியா நான் பின்னாடி போகல. காரணம் என்னன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை அத்தை படிக்க வந்திருக்கேன். நீங்க ஊரு பூரா ஜாதகம் சொல்றது 2ஆவதா இருக்கட்டும், நீங்க கால பைரவர்னு பேர் போட்டுக்கிறீங்க, இல்ல கலைமாமணியும் பேர் போட்டுக்கிறீங்க, யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேர் போட்டுக்கிறீங்க, அது உங்க இஷ்டம். எனக்கு ஜாதகம் சொல்லும் பொழுது நான் சொல்றதும் கரெக்டா தான் சார் இருக்கு அப்படின்லாம் பொதுவாலாம் சொல்லக்கூடாது. எந்த நேரம், எந்த தசா புத்தி, எந்த அந்தரம், எந்த சூட்சமம், என்றைய நாள், இதெல்லாம் குறிக்க தெரியணும். சும்மா நானும் சொல்றேன் சார் ஏதோ பழிச்சிரு சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் மாறினா கூட தசா புத்திகளுடைய அளவு மாறும், இது உண்மை. தசா புத்திகளுடைய அளவே மாறும். 30 செகண்ட் மாறினா கூட தசா புத்திகளுடைய அளவு மாறும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு 10 நாள் கழிச்சு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னங்க முடிஞ்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு தீமை நடக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கிறேங்க, 10 நாள் கழிச்சு இந்த தசாபுத்தினுடைய அளவு காமிச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலேயே நேரத்தை சரி செய்யும் பொழுதே நீங்க என்ன செய்யணும், அப்பவே ஒருத்தருடைய ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவருடைய ஜாதகம் இதுதான், இவருடைய இயல்பு இதுதான், இவருக்கு இந்தந்த நோய்கள்லாம் இருக்கு, இவர் இந்தந்த காலகட்டங்கள்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டிருப்பாரு, இந்தந்த காலகட்டங்கள்ல இனிமே நல்லா இருப்பாரு, அதற்கு எந்த ஆலயத்துக்கு போகணும், அந்த ஆலயமே இருந்தா கூட எந்த நேரத்துல போகணும், என்ன வேண்டுதல் வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற விஷயம்தான். அது ஒரு கோயிலுக்கே போறதுனால அது எந்த நேரத்துல போகலாம் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நீங்க படிக்க வந்திருக்கீங்க. அதனால ஆரம்பத்துல உங்களுக்கு பார்க்கையில கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஈஸியான விஷயம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். எதையுமே எளிதாக நினைச்சா ரொம்ப ஈஸி. நான் நேற்றே சொன்னது மாதிரி ஜாதகம், இவனுக்கு இப்போ என்னை கொண்டு நீச்சல் தெரிஞ்சவனை கொண்டு டக்குன்னு கொண்டு ஒரு குளத்துல தள்ளி விட்டீங்கன்னா என்னால் நீச்சல் தெரியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நான் வெளியே வந்துடுவேன். தெரியாது அப்படிங்கிற பொழுது என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் பழகிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம திரும்ப இருக்க உள்ள குளத்திலேயோ இல்லை கிணத்துலையோ இறங்க முடியும் மாதிரி தான். இது ஒண்ணுமில்ல, ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். சார் இது ஜோதிடம்னா சார் என்ன சார், பெரிய சாமியார்களுக்கு தானே சார் வரும், ஐயர்களுக்கு வரும் சார், புள்ளமர்களுக்கு வரும் சார், விஸ்வகர்மாவுக்கு வரும் சார், இல்லைன்னா இந்த ஜோதிடத்துக்கே திருவள்ளூர்னு ஒருத்தருக்காங்க சார், அவங்களுக்கு தானே சார் வரும், மற்ற கேஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி சார் வரும், மற்ற மதத்துக்கெல்லாம் எப்படி சார் வரும் அப்படிங்கிறதுலாம் அதில் கிடையாதுங்க. அனைவருக்குமே ஜோதிடம் வரும். ஏன்னா 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 9 கிரகத்துல ஒரு கிரகத்துல 3 நட்சத்திரத்துல 3 நட்சத்திரமே கெட்டு போயிருக்காது யாருக்குமே. ஒண்ணு புதன்னா ஆயிலியம், கேட்டைன்னு இருக்கு, ரேவதின்னு இருக்கு, ஏதாவது ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்கும். இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட புரட்டாதி இருக்கு, புனர்பூசம் இருக்கு, விசாகம் இருக்கு, ஏதாவது ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தாவே போதும். எனக்கு குரு கெட்டு போச்சு சார், ரைட்டு, குருனா 3 நட்சத்திரம் கண்டிப்பா கெட்டு போகாது. புதன் கெட்டு போச்சு சார் அப்படின்னா 3 நட்சத்திரம் கண்டிப்பா கெட்டு போயிருக்காது. அதனால தைரியமா எனக்கு இது வராதுங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. நான் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் கிளாஸ் எடுத்து, இப்போ ஒரு
ஜனவரில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த 4வது பேஜ் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றேன். அதனால முதல்ல நீங்க யாரெல்லாம் பிளே ஸ்டோர்ல போய் ஆப்ல கேஇ அஸ்ட்ராலஜின்னு போட்டீங்கன்னா என் போட்டோ போட்டு ஒன்று வரும், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேங்க. உள்ள போகும் பொழுது மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ள போங்க. ஒரு தடவை உள்ள போனீங்கன்னா ஹை லெவல் அஸ்ட்ராலஜின்னு இருக்கும். அங்கே உள்ள போனீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும். அதுல பேசிக் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று, அதை இது பண்ணினா உள்ள உள்ள யாரெல்லாம் நான் வந்து ஆக்டிவ் கொடுக்குறேன்னா அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். வியூ ஆல்னு இருக்கும், அது ஃப்ரீயாக நல்லா பார்த்துக்கிறேங்க. அது வந்து முக்கியம் கிடையாது, ஜோதிடம் சொல்றதுக்கு முக்கியம் இல்லை. ஜோதிடம் சொல்றதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல. அதாவது பழைய இதுல வந்து தமிழ் அதுக்கு ஒரு சரியான வார்த்தை என்னன்னா நடிப்புன்னு சொல்றது. பாவங்கள்ங்கிறத நடிப்புன்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம என்ன செய்யறோம், நடிக்கிறோம் சொல்லுவோம். எப்படி நடிக்கிறோம்? தூங்குறோம், அது ஒரு நடிப்பு. சாப்பிடுறோம், அது ஒரு நடிப்பு. அழுகிறோம், அது ஒரு நடிப்பு. சிரிக்கிறோம், அது ஒரு நடிப்பு. கஷ்டப்படுறோம், அது ஒரு நடிப்பு. சந்தோஷமா இருக்கோம், உணர்றோம், சரிங்களா? வலி வேதனை அனுபவிக்கிறோம், அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு பாவனைகள். இந்த பாவனைகள் வந்து எது சார்ந்து அதிகமா நம்மள்ட்ட ஜாதகத்துக்கு கேட்க வருவாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பாவங்களையும் இயக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம், அதையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பணம்ங்கிறது 2ஆம் பாவம் தான். ஆனா எதன் மூலமாக பணம் கிடைக்கும்? வெளிநாட்டு வேலை மூலமா கிடைக்குமா, அரசாங்க வேலை மூலமா கிடைக்குமா, சொந்த தொழில் மூலமா கிடைக்குமா, இல்ல உட்காந்துக்கிட்டே சாமியார் வேஷம் போட்டு சம்பாதிக்கலாமா, ஜோதிடத்தின் மூலம் சம்பாதிக்கலாமா, இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். இப்ப கிரகங்களை பொறுத்தளவுல நீங்க 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன்னா சார், உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்களுக்கோ இல்ல உங்க உறவினர்களுக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் நிக்கிறோம். ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு ஜாதகம் தெரியாதெல்லாம் தெரியாது. இங்க எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து பணம் தான் பிரச்சனை. என்னன்னா 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்த்தாங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். 300 ரூபாய்க்கு இல்ல 500 ரூபாய்க்குள்ள பார்த்தா கூட்டம் அதிகமா இருக்கும். 5000 10,000ம்னா ஆண் வாயப்படுத்துறோம். என்ன சார் 10,000 வாங்குறீங்களா, 5000 வாங்குறீங்களா, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்க கேட்டகரி இருக்கோ, ஒரே செருப்பு தான் பேட்டா ஷோரூம்ல போனா அது ரேட்டு வேற. அதே குவாலிட்டியை போய் நீங்க லோக்கல் கடையில் போட்டுனா அந்த ரேட் என்னங்க 300 ரூபாய்ங்க வரும் அப்படிமா. அதே நீங்க பேட்டா ஷோரூம்ல போனா 1000 ரூபாய் தான் கேட்பாங்க. இப்போ உங்களுடைய ஜோதிடத்தினுடைய அந்த திறனையும் அதனுடைய குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா சரி மேம்படுத்திக்கிறீங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன். கடைசி வரையும் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடுப்பனை இருக்கும். அந்த கொடுப்பனைக்கு தகுந்தவாறு எங்கே உட்கார்ந்து சம்பாதிக்கலாம் வேணா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். கிராம பகுதியில் உட்காரலாமா, நகரத்துல உட்காரலாமா, இல்ல எந்த மாதிரி வேஷம் போட்டுக்கலாம், சாமியார் வேஷம் போட்டுக்கலாமா, பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துக்கலாமா, அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கிறது, கிரகத்தின் ரீதியாக வர்றது அதெல்லாம். ஆனா சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். பணங்கிறது எங்க இருந்தாலும் சொல்லுவாங்க, நாய் வித்த காசு குறைக்காது, கருவாடு வித்த காசு வீசாது, பூ வித்த காசு மணக்காதும்பாங்க. அது மாதிரி பணங்கிறது எப்படினாலும் சரிதாங்க. பணங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்பாங்க. அடுத்தவன என்ன பண்றீங்க? சும்மா இருக்கீங்க. சும்மா இருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த வேலையை தேடுறேன். நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். இன்னைக்கு என் பொண்ணு வந்து டாக்டர் அரசு துறையில இருக்கு, 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. நான் மாசம் 3 லட்சம் ரூபாய் அசால்ட்டா சம்பாதிக்கிறேன். நான் சொல்றது இன்னும் நான் பெரிய அளவுல எடுக்கல ரிஸ்க். அசால்ட்டா 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வேணா பாத்துக்கிறேன். அசால்ட்டா இன்னும் ரிஸ்க் எடுக்கல. அப்போ ஒரு அரசு ஊழியருக்கு கிடைக்கிறத விட எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு 3-4 மடங்கு நான் அதிகமா சம்பாதிக்கிறேன். அப்புறம் எப்படி நான் அந்த தொழில விட முடியும்? ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க சொன்னா சரி உடனே எல்லாம் பார்க்க மாட்டேன். பாப்போம் சார் அப்படின்ட்டு இழுத்துருவேன். என்னோட ஒரு தடவை வந்தவங்க பார்த்துட்டு போறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். ஏன்னா எனக்கு வந்து அப்படி அப்படி ஒரு மனநிலை உள்ள. இதே தொழில் பணம் தான் குறிக்கணும்னு போய் உட்காந்துன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு நாளைக்கே சராசரி 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது அப்படி தொழில் ரொம்ப எல்லாம் தேவையில்லைங்க. 3000 ரூபாய் போட்டு ஒரு 15 பேருக்கு ஒரு நாளைக்கு ஜாதகம் பார்த்தா போதுங்க, 40,000 ரூபாய் எடுத்து. அதுக்கு மேல பரிகாரங்கள் இருக்கு, அதுக்கு மேல கிளாஸ் எடுக்கிறேன், நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கிறது. ஆனா என்னன்னா இந்த தொழிலை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு பெரிய லெவல்ல லாபம் கிடைக்கும்னா அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்காதுங்க. கண்டிப்பா கிடைக்காது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னா ஈஸியா கிடைக்காது. நான் பட்னியா கிடந்திருக்கேன். எப்ப? திருமணம் முடிக்கும் போது. காதல் திருமணம் முடிச்சுட்டு 2 வீட்டு சைட்லயும் சப்போர்ட் இல்ல. வாடகை குடியிருந்த வீட்டுல பப்பாளி காயை பக்கத்து வீட்டுல இருந்து பறிச்சு சாப்பிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் சிகரெட் அடிப்போம். ரோட்ல யாராவது வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் ஏதாவது ஒரு தடவை
கோயம்புத்தூர் ஒலம்பஸ்ல ஒரு சிகரெட் கிடைச்சு முழுசா என்னத்தையோ சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ராமநாதபுரத்துல கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஒலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. முருகா தேவர் காலைன்ட்டு அங்கேதான் இருந்தோம் வாழ்க்கையில. இப்பெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தோம். அதற்கு பின்னாடி வாழ்க்கையே கஷ்டம் தாங்க. போராட்டம் 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 எல்லாம் நமக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறானே அப்படின்ட்டு. ஒரு புளிய மரத்துல, வேப்ப மரத்துல, அரச மரம், ஆலமரத்துல லேசா மஞ்சள் துணி கட்டியிருந்தா விழுந்து கும்பிடுவாங்க, கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து. அப்படிலாம் வாழ்ந்த வாழ்க்கை போய் கடைசியில என்னடா வாழ்க்கை, எப்படி ஒரு வாழ்க்கையா அப்படி மரணம் வரையும் போற அளவுக்கு வரும்போது என்னடா வாழ்க்கை அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம வந்து நினைக்கிற அந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய வகுப்புகள் எடுக்கிறதுக்கு நிறைய பயன்படுது. ஒவ்வொரு கஷ்டங்களும் நாம் அனுபவிச்சதுனால, நானே அனுபவிச்சதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த கஷ்டங்கள், கடன்னா என்னன்னு தெரியும், சிறைச்சாலைன்னா என்னன்னு தெரியும், அசிங்கம்னா என்னன்னு தெரியும், அவமானங்கள்லாம் என்னன்னு தெரியும், ராஜபோக வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், வாகனத்துல நம்ம சொகுசா போனா என்னன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு இந்த வகுப்புகள் எடுக்க முடியும் தைரியமா. யாருமே என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, யாரு வேணாலும் ஜாதகம் பார்ப்போம். சரியான முறையில வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த அசூரன்ஸ் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க, வேர்ல்டுலயே கிடையாது. நான் ஓப்பனாவே சொல்லுவேன். நான் வந்திருக்காரு திண்டுக்கல் பிச்சை சார் வந்திருக்காரு. நீங்க எத்தனை வருஷம் சார் விஜய் சார் பாரம்பரியம் படிச்சிருக்கீங்க? ஒரு 4-5 வருஷம் இருக்கும். 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் சார். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். பாரம்பரியத்துல போன பேஜ் தான் வந்தாங்க. என்கிட்ட இப்ப 26 வகுப்புகள் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து கேபி மெத்தடு, சாரி கேஇ மெத்தடுமே போட்டு, கேஇ மெத்தட் அஸ்ட்ராலஜிலுமே போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப உங்களுடைய அனுபவம் எப்படி சார் இருக்கு கிளாஸ் எடுக்கிறதுல, இது ஜாதகம் சொல்றதுல சார்? இப்ப துல்லியமா சொல்ல முடியுது சார். அவங்க உங்க எல்லாமே ஜாதகம் நான் போட்டேன், உங்க ஜாதகம் நான் போட்டேன். உங்களுக்கு ஆமா எப்படி சார். சார் இருந்தது? 100க்கு 100 சரியா இருந்துச்சு சார். ஏன்னா 100க்கு இந்த 200 கூட சொல்லலாம். இந்த சாருக்கு வந்து 56 வயசு, 57ங்களா சார்? ஆமா சார். நீங்க சொன்னதுக்கு பின்னாடிதான் சார் என்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்ல வரைக்கும் இல்ல அதுதான் கண்டுபிடிக்க முடியாது. சொல்றேன். என்னன்னா, நீங்க யாருன்னு முதல்ல உணருங்க. நீங்க யாருன்னு உணராம, நம்மளை பற்றி நம்மளே தெரியாம நம்ம எப்படி அடுத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்க முடியும்? இப்ப ஐயா வந்து இப்ப 56 வயசு ஆகுதுங்க. திண்டுக்கல்ல இருந்து இப்போ வந்து சென்னையில வந்து அலுவலகம் போட்டிருக்காங்க. இந்த பகுதியில கிண்டி பக்கத்துல, அது என்ன ஏரியா சார்? ஈக்காடு தாங்க சார். ஈக்காடு தாங்கல்ல ஆபீஸ் போட்டிருக்காங்க. ஆபீஸ் பேரு சார்? பேர் ஒண்ணும் வச்சல சார். கேஇ மெத்தட் அஸ்ட்ராலஜி இருந்தது. சரி. ஆனா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? எத்தனை வருஷம் சார் பாக்குறீங்க? இப்போ ஒரு 1.5 வருஷமா பாக்குறேன் சார். இப்ப 1.5 வருடங்களா பாக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே. 1.5 வருடங்களா பாக்குறாங்க. என்னோட வந்து ஒண்ணுமே இல்ல, 26 வகுப்பு அட்டன் பண்ணிருக்காங்க. வெறும் 26 வகுப்புல அட்டன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும், நான் போன பேஜ் போட்டிருந்தேன். போன பேஜ் வந்து எப்ப போட்டிருந்தேன்னா ஜூலைல ஃபர்ஸ்ட்ல போட்டிருந்தேன். ஜூலை ஃபர்ஸ்ட் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஆகஸ்ட் மறுபடியும் வந்திருக்கு. ஆகஸ்ட்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதாங்க. வித்தின் 2 மந்த்துங்க. நான் என்ன சொல்றேன், 6 மாசம் கூட ஆகட்டுங்க, 6 மாசம் கூட ஆகட்டுங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில. கரெக்டா மட்டும் உட்காந்தா போதுங்க. நீங்க ஒரு வருஷத்துல லெவலே மாறிடுங்க. எப்போதுமே வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசா பார்க்காதீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க பாருங்க. கரைக்க வந்து பாத்தீங்கன்னா சுமைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம மேற்கொண்டு சுமைகளை ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா சரி, கடன் சேர மேற்கொண்டு சேர்ந்துட்டே தான் இருக்கும். இருக்க குறைச்சு பாருங்க. 100 ரூபா வாங்குங்க சார், ரொம்ப வேணாம் சார். 100 ரூபா வாங்குங்க சார். 10 ஜாதகம் பாருங்க சார். 30,000 ரூபா சார். எந்த தொழில சார் கிடைக்குது சொல்லுங்க? எதுவுமே இல்லாம நான் சொல்றது இப்ப 100 ரூபாய்களே யாரும் பாக்குறது இல்லை, பேச்சுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வர்றது சரி பாப்போங்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நமக்குலாம் என்னத்த சார் வரப்போகுது அப்படின்ட்டு ஒதுங்கிறது. இந்த நெகட்டிவ் தாட்டு தான் உங்களை வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிறது. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்க போறதில்ல, ஒண்ணுமே இல்லை நீ கிளாஸ் எடுக்கிறதுல. பாவங்களையும் கிரகங்களையும் நான் வந்து ஏற்கனவே ஆப்ல பிளே ஸ்டோர்ல கொடுத்துட்டேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டாவே அதை நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து பாவங்களையும் கிரகங்களையும் லைட்டா டச் பண்றேன். நான் எடுக்காம இல்ல, அதுக்காக டச் பண்றேன். ஆனா அந்த பாவங்களையும் கிரகங்களையும் நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு நான் தயாராயிட்டேன். ஏன்னா சமைக்கிறதுக்கு முதல்ல வந்து மூலப்பொருட்கள் வேணும். வெறும் தண்ணியை மட்டும் வச்சு சமைக்க முடியாதுங்க. சுடு தண்ணியே வேணாலும் தண்ணி வேணுங்க. அதுக்கு சில ரா மெட்டீரியல் வேணும். அதுக்கு எரிக்கிறதுக்கு அடுப்பு வேணும், விறகு வேணும், இல்லைன்னா கேஸ் வேணும், ஏதாவது ஒண்ணு வேணுங்க. அது மாதிரி ஜாதகம் பிடிக்கிறதுக்கு மெயினான உங்களுடைய மெட்டீரியல் என்னன்னா, பாவங்களையும் கிரகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அறிந்துகிட்டா போதும். சிவாஜி சார்னு சொல்லி நான் 2 நாள் பெங்களூர்ல இருந்தேன். லா காலேஜ்,
வேலையா போயிட்டு அப்படியே அவர் சார் வீட்டில் தான் 2 நாள் தங்கி இருந்தான். அவர் வந்து ஆக்சுவலா பெரிய பில்டர். அவர் சிவாஜி பில்டர்னா பெங்களூர்ல நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காரு. என் வீடே அவர் தான் கட்டினாருங்க. அவர் வந்து வேற அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பிசினஸ் பண்றவர். இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி சார் எப்போதுமே நான் பகல்ல போயிட்டா நைட்டு ஈவினிங் வரையும் ஜாதகம் பார்த்துட்டு தான் சார் இருப்பேன். நிறைய கிளைண்ட் வந்துட்டாங்க சார், தட்ட முடியல. அதனால ஜாதகம் பார்க்கறது நல்லா இருக்கிறதுனால அவர் கன்னடமும் தெரியும். அதனால ஈஸியா அவர் கன்னடமும் தமிழ் இங்கிலீஷ் 3 கலந்து பேசுறாரு. நல்லா சொல்லிட்டு தான் இருக்காரு. காரணம் என்னன்னா அவருக்கு தொழில் இருக்கு, இன்னொரு தொழில் நல்ல வருமானம் வருதுங்கிறதுக்காக இதை விடல. இதுலயும் வருமானம் வருது அப்படிங்கறதுனால என்ன பண்றாருன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. நான் உங்க தொழில் ஆரம்பத்துல விட சொல்லல. உங்க தொழிலை பொறுத்தளவுல நீங்க வந்து படிச்சுக்கிட்டே தான் உங்களை பார்க்க சொல்றேன். இப்ப ஈஸ்வரமூர்த்தி சார்லாம் திருச்செங்கோடுல ஜாதகம் பார்க்கறதா நான் விசிட்டிங் கார்டை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே ஊர்ல ஒருத்தர் வசந்தகுமார்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 2015-16 ஜாயின் பண்ணார். அப்ப ரீசெண்டா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு SMS அனுப்பிச்சிருந்தேன். அப்ப அவர் கூப்பிட்டு, ஐயா எனக்கு 74 வயசாகுது, என் மனைவி வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 3 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நீங்க நல்ல வேலை நினைச்சு எனக்கு அனுப்புனது வரையும் சந்தோஷம். அப்ப நான் அவர்கிட்ட விசாரிச்சேன், ஐயா LIC பண்ணிட்டு இருந்தீங்களே என்ன இப்படி? அதெல்லாம் விட்டுட்டேன் சார். பழைய மாதிரிலாம் இல்லை சார், நிறைய காம்படிஷன் ஆகி போச்சு சார். எல்லாம் ரிபேட் கேட்குறானுங்க. ரிபேட்னா 1 இயர் ஒரு 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 பிரீமியத்துக்கு கேட்டா பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு வரையும் ரிபேட் கேட்குறானுங்க சார். அப்படிலாம் பிசினஸை கெடுத்துட்டானுங்க சார். கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார். ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு சார். காம்படிஷன் ரொம்ப ஆகி போச்சு சார். அதனால நான் வந்து வர்ற ரினிவல் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். ஆனா ஜோதிடத்தின் மேல எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு சார். விடவே முடியல, ஆசையா இருக்கு சார். எனக்கு வந்து ஒரு 3 நாள் மட்டும் தயவு செய்து, நான் அதிமேதாவிதியை பேச நினைக்க வேண்டாம், எனக்காக ஒரு 3 நாள் ஒதுக்கி தயவு செய்து, உங்களுக்கு நிறைய பிஸியா இருந்தா கூட எனக்காக ஒரு இது பண்ணி கொடுங்க சார். நான் கூட ஆப்பை பத்தி சொன்னேன். சரிங்க சார், செப்டம்பர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னாரு. ஏன்னா வாய்ப்புகளை பொறுத்தளவுல உண்மையிலே அவர் அந்த டயத்துல உண்மையிலேயே கரெக்டா படிச்சிருந்து அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா 74 வயசுல நம்ம திரும்ப வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வயது ஆக ஆக நமக்கு துணைன்னு ஒண்ணு வேணுங்க. அந்த துணைங்கிறது யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மனைவி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க என்னதான் நீங்க வாழ்க்கையில 1000 இருந்தாலும் நம்ம ஒரு செகண்டரி தான். ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து கணவர்களுங்கிறவங்க செகண்டரி தான். நான் ஓப்பனாகவே சொல்றேன். புவனேஸ்வரி இருந்தாலும் சரி, மகேஸ்வரி இருந்தாலும் சரி, வேற யார் இருக்கா? அஸ்வினி இருந்தாலும் சரி, வேற யார் இருக்கா? நம்ம இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணவங்க மேடம், அவங்க இருந்தாலும் சரிதான். யாரா இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா செகண்டரி தான். ஒத்துக்கிறேங்க சார். என்னங்க? ஒத்துக்கிறேங்க சார். ஆமா. ஏன்னா இது இப்ப இவங்களுக்குலாம் வயசு ரொம்ப கம்மி. நான் சொல்றது வயசு ஆக ஆக என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள், பேரம்பேத்தி, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே ஒழிய, நம்ம பார்த்திருப்போம். ஒரு படம் எடுத்திருப்பாரு, விசு ஒரு படம் எடுத்திருப்பாரு. ஒய்ஃபுக்கு கொண்டாந்து அல்வா வாங்கிட்டு, ரிட்டையர்மெண்ட் முடிச்ச உடனே அல்வா வாங்கிட்டு வருவாரு. எல்லாத்துக்கும் அல்வா வாங்கிட்டு கடைசியில பேரம்பேத்தி, மனைவி, மகள், மருமகள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மனைவிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் கடைசியா கையில கொடுப்பாரு. அந்த அம்மா கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி அது சாப்பிட போகுதுன்னு இவர் அவசரப்பட்டு சாப்பிட்டுருவாரு. அதுதான் உணர்வுகள்னு சொல்றது. சாப்பிட்டுருவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேரம்பேத்தியே ஓடியாந்துரும். அதை இருக்கிறதையே டக்குன்னு பறிச்சுட்டு ஓடிடுங்க. அவர் வந்து அந்த உணர்வு வந்து அந்த படத்துல ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தியிருப்பாரு. இதுதான் வாழ்க்கை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. கணவன் மனைவிங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்துட்டு ஒரு பந்தம். எப்ப குழந்தை பிறக்கிற தொட்டியும் தான், 5ஆம் பாவம் வர்ற தொட்டியும் தான். அப்புறம் 5ஆம் பாவத்தின் மேலதான் எல்லாத்துக்குமே ஈர்ப்பு இருக்கும் ஒழிய 7ஆம் பாவத்தின் மேல ஈர்ப்பு இருக்காது. 7ஆம் பாவங்கிறது ஒரு துணை, அவ்வளவுதான். அதனால கடைசி வரையும் உங்களுக்கு கை கொடுக்கறது இந்த ஜோதிட தொழில் தாங்க. நீங்க கடைசியில வயசானவருங்க அப்படின்னா கூட அவருக்கு அனுபவம் நிறைய இருக்குங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அது விலகு இதுக்காக சொல்லல. இந்த ஒரு 4 நாள் ஒருத்தர் 5000 ரூபாய் பணம் கட்டிடுங்க. தினசரி சார் உங்களுடைய முடிவுக்காக வெயிட் பண்றேன் சார், முடிவுக்காக வெயிட் பண்ணி டெய்லி SMS பண்ணிட்டு இருக்காரு. 4 நாட்கள பணத்தையும் கட்டிட்டு. நான் நாளைக்கு தான் சொல்ல முடியும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தொழில். அவங்க ஒய்ஃப் இல்ல சார், ஒரு தடவை அவர்கிட்ட சார்ட்ட கேட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம சொன்ன சம்பவங்கள் நடந்ததுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா விட மாட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை எதுக்கு சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தொழில் இது. இதுக்கு ஏதாவது நீங்க முதலீடுகள் அப்படின்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வாங்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதுவுமே ஒரு டயத்துல எல்லாத்துக்குமே தெரியும். பழைய மாணவர்களுக்கு எனக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டயத்துக்கு இன்கம் உள்ள தொழில். கடைசி வரையுங்க. நீங்க கடைசியில மரணப்படுக்கையில இருந்தா கூட அவரால் பேச முடியும்னா போதும். பேசுற அளவுக்கு அவரால் பேச முடியும்னா போதுங்க. பார்வை இருந்தா போதுங்க. ஜாதகத்தை போட்டுட்டு சொல்ற தொழிலுங்க.
ஆனா ஆரம்பத்துல பிரேக் விட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. இல்ல சார், கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு சார், நான் அந்த இன்னொரு ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன் சார், அரைகுறையா இருக்கு சார், விட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னா, தயவு செய்து நான் வந்தவங்கள்ட்ட அதான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா, பாரம்பரிய புக் ஏதாவது வந்து தீய வச்சு கொளுத்திருங்கன்று. நான் செஞ்சேன் அந்த வேலையை, அதனால சொல்றேன். என்ன சார் புத்தகத்தை தீய வச்சு கொளுத்துறீங்க? நான் செஞ்சேன் அதனால சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத போய் நம்ம எதுக்கு, பேப்பர் தானே அது, அதனால தீய வச்சு கொளுத்துங்க. வாஸ்து பாக்குறேன் சார், வாஸ்து புக் வச்சிருக்கேன், தீய வச்சு கொளுத்துங்கிறேன். நீமர் அழைச்சு தீய வச்சு கொளுத்துங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கு. எந்த கோயிலுக்கு போகலாம், எதற்காக போகலாம், எந்த நேரத்துல போகலாம். வாழ்க்கையவே மாத்தக்கூடிய தொழிலுங்க. முகத்துல எப்ப சந்தோஷம் இருக்கும்? இப்ப எனக்கு 59 வயசு முடிஞ்சு 60 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன கான்பிடென்ட், என்ன என் முகத்துல ஒரு சந்தோஷம்? என்னை யாரும் 59 வயசு சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் என்ன செல்ஃப் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். யாருடைய துணையும் இல்லாம இண்டிவிஜுவலா தான் போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன? சந்தோஷம். நம்ம நல்ல ஜோதிடர்னு ஒரு பேர் எடுக்கிறோம், பணம் வருது. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேல அப்புறம் சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம கடைசி வரையும் நம்ம யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேணா பிறருக்கு உதவி செய்யலாம் ஒழிய நம்ம போய் யார்ட்டுமே நிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய தொழில். நான் கூட இந்த தொழிலை நிறைய முறை அசால்ட்டா பயன்படுத்தியிருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. அதை கொஞ்சம் கான்பிடென்ட்டா பயன்படுத்துறீங்கன்னா வேற தேவையில்லை. நீங்க எதுவும் சும்மா வேடிக்கை பார்க்கறது கூட வந்துட்டு போங்க. ஒரு சில பேர்லாம் பாக்குறேன், சும்மா வந்துட்டு கூட பார்த்துட்டு போவாங்க வேடிக்கை மாதிரி. தாராளமா வந்துட்டு போங்க, எனக்கு அதுவும் தப்பு இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதிகபட்சம் 26 வகுப்புகள் தான் நான் சொல்றேன், 24 வகுப்புகள் தான் நான் சொல்றேன். இந்த 24 வகுப்புகள் நான் முதல் 12 வகுப்புக்கு 4500 ஃபீஸ் போட்டிருக்கேன். 4500 rupees ஃபீஸ் போட்டிருக்கேன். நீங்க வந்து எப்போதுமே நல்லா தெரியும், ஒரு செலவுன்னு வரும்பொழுது, முக்கியமான செலவுன்னு வரும்போது தான் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த காசுல இருந்து நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படிங்கிற தோணுங்க. எந்த வித மாற்றமும் இல்லைங்க. ஏதாவது இருந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அது எனக்குமே உண்டுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ நேற்று வந்து, ஏங்க வீடு பிடிச்சிருக்கேங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணுங்க, 60,000 இருந்தால் போட்டு விடுங்க. ஒருத்தி உடனே சும்மா இருக்கிற வீடை விட்டுட்டு இன்னொரு வீடை வேலை தேவையில்லாமல் பிடிக்கிறாளே அப்படின்ட்டு, சரிம்மா போமா போட்டு வர்றோமா அப்படின்னா, நம்ம வேற ஒரு தோதில் புது கார் ஒன்று எடுக்கணும், அந்த பழைய கார் வேலையில் இருக்கனால புது கார் ஒன்று எடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிட்டு மண்டே மேல கார் எடுக்கணுமே, அந்த நினைப்புல இருந்து மாறும்பொழுது சங்கடமா தான் இருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்துல வேணா நான் என்ன கட்டுற ஃபீஸ் கொஞ்சம் சிரமமா தெரியலாம். ஒரு லெவலுக்கு மேல நீங்க இதை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சரி நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கலாமே அவருக்குன்னு தோணக்கூடிய பிசினஸ் அது. அதுதான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடியது. ஆஸ்ட்ரோ கதிர்னா யாருங்க தெரிஞ்சுக்கலாங்களா? ஆஸ்ட்ரோ கதிர், சுவாமியே சரணமையப்பா, யார் 2 பேரும் வந்திருக்கீங்க, யாருன்னு தெரியல, தெரிஞ்சுக்கலாமா? சார் கோவை சார், உங்ககிட்ட முதல்ல ஆல்ரெடி கோவையில கிளாஸ் படிச்சிருக்கேன். அப்போ கதிரா சார்? ஆமா சார். கதிர் எந்த ஏரியா சார்? கோயம்புத்தூர். இல்ல கதிர்னா எந்த ஏரியா சார்? கோயம்புத்தூர்ல? இங்க சின்னியம்பாளையம் சார், நீலம்பூர். என்னடா படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நம்ம எத்தனை நாள் இதுல வந்தீங்க? கூட நீங்க எனக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் கிளாஸ். அப்படியா? சரி ஆமா. சரிங்க சார். இல்ல என்னோட படிச்சீங்களான்னு கேக்குறேன். ஆமா சார், ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் கிளாஸ்ல நம்ம ஒரு 10 இயர்ஸ் எத்தனை கிளாஸ் சார் வந்தீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 கிளாஸ் வந்தேன் சார். வந்துட்டீங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணல. ஓகே. ஆமா. இப்ப ஜோதிடர் ஆயிட்டீங்களோ? இப்ப எல்லா கிளாஸ் நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். எங்க சார் PhD முடிச்சோம். அடுத்தடுத்து என்ன சார் படிச்சீங்க? இவர் நம்ம கீழவள சுப்பிரமணியன் படிச்சேன் சார். ஓ சரிங்க. அப்புறம் பாஸ்கர்ட்ட, அப்புறம் இவரு தேவராஜ். ஓகே ஓகே ஓகே. அதான் பார்த்தேன், அப்புறம் ஆஸ்ட்ரோ கதிர்னு வருது, அதனால தான் கேட்டேன். அப்புறம் நம்ம உதய்பூர் அஸ்ட்ராலஜில PhD பண்ணிருக்கோம். எங்க சார்? உதய்பூர் மகரிஷி காலேஜ்ல. உதய்பூர் மகரிஷி காலேஜ் UCC கண்ட்ரோல்ல வருதுங்களா? ஆமாமா சார். UCC கண்ட்ரோல்ல இருந்தா டாக்டரேட் போடுங்க சார். ஏன்னா ஆமா சார். இல்ல UCC கண்ட்ரோல்ல வருதான்னு பாத்துக்கிறேங்க. நிறைய பேர் 20,000 30,000 கொடுத்துட்டு பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அதுல போய் ஏமாத்துறாதீங்க. இல்ல இது வந்து எல்லாருமே உங்களுக்கு நீங்க எல்லாரும் இல்ல சார், UCC கண்ட்ரோல். ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஆமாமா. இது வந்து நிறைய பேர் வந்து 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வாங்கிட்டு டாக்டர் கொடுத்துறாங்க. நம்ம அது இல்லாம இதுல BA இதுல முடிச்சிருக்கோம் சார், சாஸ்தா யூனிவர்சிட்டி. அதான் கேட்டேன். அதான் ப்ராப்பரா முடிச்சா இப்ப வாங்கிக்கிறேங்க. ஏன்னா நிறைய சாஸ்தாவுல BA முடிச்சு அப்புறம் இந்த MA முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு இது PhD வந்து இவங்க இதுல பண்ணிருக்கோம். சரிங்க சரிங்க. ஏன்னா நிறைய பேர் பாவம் அந்த இப்ப கூட ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு சார் அது டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க சார் அப்படி மாதிரி, அது மாதிரி திரும்ப ஏமாந்து நேரத்து கூட கிளாஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரிங்க கதிர், மீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே சார். சரிங்க.
இப்ப ஒரு கதிர் மாதிரி எங்க வேணாலும் படிச்சுக்கிறீங்க. ஆனா இங்க படிச்சதுக்கு பின்னாடி அது ஃபுல்லா வேஸ்ட். நீங்க எங்க வேணாலும் படிச்சாலும் சரி அது ஃபுல்லா பாரம்பரியம் தான். என்னோட முழுமையா படிச்சதுக்கு பின்னாடி அவர் சார் சொன்னார்லே அது ஃபுல்லாவே பாரம்பரியம் தான் வருமே ஒழிய எதுவுமே இங்க வராது. 1% கூட அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை நான் கேரண்டியாவே சொல்றேன். ஏன்னா அவர் அத்தனை பேர் சொன்னதுனால சரி, அவர் 10 பேர்கிட்ட சொல்லிட்டாருங்க. இந்த 10 பேருக்கு நான் சொல்றேன், அன்றைக்கு இருந்த நான் இளங்கோ கிடையாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆக்சுவலா நான் அப்ப இருந்த இளங்கோ கிடையாதுங்க. நான் இப்போ வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 40,000 ஜாதகங்களை பார்த்து டாக்டரேட், சப்லாட்ரியர் டாக்டரேட் வாங்கின முதல் ஜோதிடர் நான் தான். உபநட்சத்திர முறையில வேல்ஸ் யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டிலேயே உபநட்சத்திர முறையில வாங்கின முதல் ஆள் நான் தான். ஆனா அதற்கான ரிசல்ட் சும்மா எது பேருக்கு டாக்டர் பட்டம் கிடையாதுங்க. நீங்க ரிசல்ட் முழுமையா படிக்கும்போது தெரியும். உங்க ஜாதகத்தை போட்டு இப்ப கதிர் ஜாதகமே கதிருக்கு முழுமையா தெரியாது. நான் வேணா ப்ரூஃப் பண்றேன். இந்த கதிருடைய ஜாதகமே இப்ப எப்படி பிச்சை சார் சொன்னாரு, 4 வருஷம் படிச்சிருக்கேன் சார், என்னை பத்தி எனக்கு இப்பதான் சார் தெரியுது, இந்த 26 வகுப்புலயே நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சார்ன்னு சொன்னது மாதிரி கதிருடைய ஜாதகம் போட்டாவே நான் கதிரை புட்டு வைப்பேன். அவருக்கே தெரியாது. நான் இப்ப சேலஞ்சே கட்டுறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டாருன்னா, ஏன்னா அவர் நிறைய இடங்களை போய் அப்பப்ப விசிட் பண்ற மாதிரி இருந்தா பண்ண முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், சேலஞ்சே கட்டுறேன். ஓகேயா? எதுக்காக சொன்னோம்னா, நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க ஜோதிடத்துல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம இங்க பாக்குறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேபின் போய் படிச்சிருப்பீங்க. அங்கேயும் என்ன வரும்னா சரிங்க, புதன், சுக்கிரன், சூரியன், அதுபோக 2 4 6 10 3 7 11 இப்படித்தான் படிச்சிருப்பீங்களுடைய நட்சத்திர ரீதியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு நட்சத்திரமே இருந்தா கூட அதுல உள்ள நேற்று கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் வரி எப்படி போகலாங்கலாம் சொல்லி கொடுத்துருக்கு. எட்ஜ் வரி எப்படி போகலாம், என்னுடைய ஜாதகத்திலேயே ஒரு பிளானட் கெட்டு போச்சுன்னா அதுல இருந்து நம்ம எதை பயன்படுத்திக்கலாம், ஒரு நட்சத்திரம் கெட்டு போச்சுன்னா எதை மட்டும் பயன்படுத்திக்கலாம், ஒரு நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா அதுல எதெல்லாம் தீமையை கொடுக்குது அப்படிங்கிற முத கொண்டு நேற்று நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தெரியாம நம்ம வந்து பொதுவா வச்சுட்டு பலன் சொல்றது என்னை பொறுத்தளவுல பாரம்பரியம் தான். என்னை பொறுத்தளவுல அது பாரம்பரியம் தான். சரி, ஓகே, நம்ம அடுத்த கமாண்டுக்கு போக வேணாம். அதனால எப்போதுமே என்ன செய்யணும்னா, இந்த ஜோதிடத்தை தயவு செய்து ஏதோ எட்டி பார்ப்போம் நீலமேகம் சார் மாதிரி, பெங்களூர் நீலமேகம் சார் அப்பப்போ வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடும் மாதிரி தயவுசெய்து போகாதீங்க. அஸ்வினி மாதிரி அப்பப்போ சரி சார் தமச்சியன் சார் சொன்னாரு அதனால வந்து நான் எட்டி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து அடுத்த ஒரு கம்பலுக்காக வர வேண்டாம். ஒரு 26 வகுப்புகள் தான், அதிகபட்சம் 24 வகுப்புகள், 12 + 12 எடுக்க போறேன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல ஆப்ல வந்து உங்களுக்கு பாவங்கள், கிரகங்கள், பேசிக் அஸ்ட்ராலஜி எல்லாமே இருக்கு. அதை நல்லா படிச்சுக்கிறீங்க, திரும்ப திரும்ப படிச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்மளுடைய மெட்டீரியலே அதுதான். என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்தவாறு நம்ம பதில் சொல்ல தெரியும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறோம், இப்ப எடுத்துக்காட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்னுடைய ஜாதகத்திலே இப்ப இது தப்பா தெரியுதுன்னு ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கத்தான் நினைச்சுங்க நமக்கு வந்துட்டு அந்த தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை என்னுடைய யூடியூப்ல நான் கேட்ட கேள்விகள் எதுவுமே இல்லாம ஹானஸ்டா ஆஸ்ட்ரோ கதிர் ஒரு பதில் சொன்னாருன்னா, அதான் என் மூலமா அந்த பதில் வராம ஹானஸ்டா அவர் இப்ப சொன்னாரு, நான் ஒரு 4-5 பேர்ட்ட படிச்சேன் சார் அப்படின்னாரு. ஹானஸ்டா பதில் சொல்லணும்னா ஆஸ்ட்ரோ கதிர்ட்ட ஒரு கதிர் சினிமால கதிர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சூரியன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கதிர் சார் சார் சொல்லுங்க. சூரியன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறேங்க. சரிங்க. 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆமாங்க. கண்ணாடி போட வேண்டியிருக்கும், அப்படித்தானே? கரெக்ட்டுங்க. சரி, அதே மாதிரி சந்திரன் போடுனா லெஃப்ட். இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, லெஃப்ட் ரைட்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஓகேங்களா? சரிங்க. இப்ப கண்ணாடி போட்டிருந்தா வந்து சூரியன் கெட்டு போச்சு, அப்படித்தானே? ஆமாங்க. ஓகே. அரசியல் 2ஆம் பாவத்துல இருந்தா தான் அந்த பிரச்சனை வரும் சார். அப்படி இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் வாங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப சூரியன் கெட்டு போச்சுன்னா அரசியல்ல சக்சஸ் ஆயிரலாமா? இல்ல சார், அரசியல் வந்து சக்சஸ் ஆகாது. ஓகேங்களா? ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை திரும்ப கேளுங்க. கண்ணாடி சூரியன் கெட்டு போயிருந்தா கண்ணாடி போட்டிருப்பாங்க. சரிங்க. சூரியன் கெட்டு போச்சுன்னா சரிங்க, அரசியல்ல சக்சஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? சரிங்க. இப்ப கண்ணாடி போட்ட அரசியல்வாதிகள்ல எத்தனை பேர் நான் உங்களுக்கு வரிசையா சொல்ல, அறிஞர் அண்ணாவுல இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, அம்மையார் ஜெயலலிதாவில இருந்து கண்ணாடி போட்ட ஒரு நபர் எப்படி அரசியல்ல பிரகாசமாக வர்றாங்க, அதனுடைய தொடர்புகள் என்னன்னு சொல்ல முடியுமா? இது ப்ரூஃப். இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இடதுகண் வடதுகள்லாம் அது அப்புறம். இப்ப நீங்க தான் அதுக்கு நீங்களே பதில் சொன்னீங்க. சூரியன் கெட்டு போச்சுன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க,
அதே சூரியன் கெட்டு போனவங்க எப்படி அரசியல்ல இல்ல சூரியன் சார், கெட்டு போச்சுன்னா அரசியல்ல பிரகாசமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. அவருக்கு 10ஆம் பாவம் 10ஆம் பாவம் 10ஆம் பாவம் வலுவா இருந்ததுன்னா அவரு 10ஆம் ஒரு பாவம் செவ்வாய் வலுலாம் கிடையாது சார். சம்பந்தப்பட்டதுன்னா அரசியல் வந்துருவாரு. 10ஆம் பாவத்துக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? நீங்க எத்தனை பேர்ட்ட படிச்சாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அது பேசிக் அஸ்ட்ராலஜி ஏன் சொல்றேன், தைரியமா சொல்றேன்னா, சரி பார்க்கிற முறைகளை வந்து நம்ம வந்து சரியா படிக்கல. அதாவது பார்க்கிற முறைகளை சரியா நம்ம படிக்கல. ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான விடை வந்து நீங்க அடுத்து ஃபாலோ பண்ணும்போது சொல்றேன். சரி நம்ம ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது பொதுவான பலனா சொல்லக்கூடாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் வந்தவனே ஆஸ்ட்ரோ கதிருக்கு சொன்னேன், உங்க ஜாதகத்தை உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான். நான் உங்கள்கிட்ட ரெண்ட படிச்சீங்களான்னு தான் கேட்டேன். அதுக்கடுத்து நீங்க நிறைய படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஆனா அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இப்ப நான் கேட்கிறேன், சிவா சார். அதான் ஒரு முறைகள் வேறுபடுது. இல்ல, அதான் கேட்கிறேன், அது எப்படி பார்க்கணுங்கிறது தெரியல. நீங்க எத்தனை வருஷம் இப்ப ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கதிர் சார். சரி சார், எத்தனை வருஷமா ஜாதகம் பாக்குறீங்க? கேட்கலீங்களா பேசுறது? சரி, ஓகே, மியூட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இரு எதற்காக- இங்க இல்ல பரவாயில்ல சார், மியூட் பண்ணிக்கிறேன். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும், மெத்தட் யார்ட்டையும் இல்ல. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நான் யாரையும் வந்து டிபெண்ட் பண்றதுக்குலாம் இல்லை சார். ஏன்னா நான் அந்த காம்படிட்லாம் கடந்து வந்துட்டேன். அதனால திரும்ப போய் நான் போயிட்டு உட்காந்துட்டு நான் திரும்ப எல்கேஜியா யூகேஜி போய் நான் சொல்ல முடியாது. அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து சரியான கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு விளக்கம் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். நான் அவர் ஃபாலோ பண்ணாருன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க, இவர் இளம்போ என்னதான் சொல்றாரு, அப்ப பார்த்தா இளம்பவா இப்ப வேற மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு போறவங்கள ரொம்ப பேர் இருப்பீங்க. அதனால அதெல்லாம் ரைட்டு, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த பார்க்கக்கூடிய முறைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட், ஆனா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற முறைகள் வந்து இன்னைக்கு தெரியல. அதனாலதான் நிறைய பேருக்கு நான் திரும்ப வந்துட்டு ஃபீல்ட்ல நிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து சங்கதி இல்லாம உட்கார முடியாது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 70 மெம்பர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நல்லா சொல்ற அளவுக்கு இருக்காங்கன்னா, காரணம் என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப எளிமையாவும் ஆயிடுச்சு, ஈஸியாவும் ஆயிடுச்சு. அதனால இது ரொம்ப நாள் போகணுமா சார்? ரொம்ப நாள்லாம் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிளே ஸ்டோர்ல போய் ஆப்ல போய் பேசிக் அஸ்ட்ராலஜி 12, பாவங்கள் 12, கிரகங்கள் 9, அதை ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா 12 வகுப்புகள்ல நேரடியாக பயிற்சி தான் கொடுக்குறேன். ஆளுங்கரங்களை எப்படி போடுறது, நட்சத்திரங்களை எப்படி பிரிக்கிறது, அந்த நட்சத்திரங்களை பிரிச்ச பின்னாடி நட்சத்திரத்துல எப்படி பார்க்கறது, உபநட்சத்திரத்துல எப்படி பார்க்கறது, அதற்கடுத்து பலன்கள், எந்த கோயிலுக்கு எப்படி போறது, வாஸ்துனா என்னன்னு சொல்றோம், நியூமராலஜினா என்னன்னு சொல்றோம், ஒரு ஆலயத்துக்கு எதற்காக போகணும், உங்க ஜாதகத்துல 27 நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும், 12 பாவங்களை மேற்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா, மற்ற நட்சத்திரங்கள்லாம் முக்கியத்துவம் இல்லையா, எல்லா விஷயங்களுமே நீங்க கிட்டத்தட்ட 24 வகுப்புகள்ல படிச்சுட்டு வெளியேறிடலாம். 24 கிளாஸஸ் தான். நம்ம பவதரணியா கேட்டது மாதிரிலாம், சார் இந்த மாசம் 1500 சொன்னீங்களே சார், 1000 ரூபாய் சொன்னீங்களே சார், எங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய் எல்லாம் ஒரு காசாங்க இந்த காலத்துல. இப்படி போயிட்டு இப்படி வந்தாவே 1000 ரூபாய் முடிஞ்சு வச்சுங்க. இப்படி போயிட்டு வெளியே கடத்தருக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சு வச்சுங்க. நான் திரும்ப சொல்றேன், மொத்தமே 24 வகுப்புகள் தான். இந்த 24 வகுப்புகள்ல எப்படியெல்லாம் பார்க்கணும், நீங்க எதுவுமே தெரியல. இப்ப கதிர் சார் மாதிரி நான் அவர் என்ன சார் நிறைய பேருக்கு படிச்சு வந்திருக்காரு சார், இங்க எதுவுமே தெரிய வேண்டாம். ஈஸியா 24 வகுப்புகள்ல ஜாதகம் பார்க்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அதுல 100% நான் கேரண்டி தரேன். ஆனா என்னன்னா நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். பாவங்களையும் கிரகங்களையும் படிக்கிறதுல எதுவுமே நான் படிக்கலாம் மாட்டேன் சார், நீங்க தானே சார் 24 வகுப்புகள் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நான் 10 பேர் வராங்க, 10 பேர்ல 5 பேரோ இல்ல ஒரு ஆளு அவர்ல ஜாதகம் சொன்னாருன்னா அப்ப நான் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கேன்னு தான் அர்த்தம். இப்போ 10 பேர் படிக்கிறீங்க, 10 பேர்ல ஒரு 5 பேர் நல்லா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். 10 பேருமே சொல்ல தெரியல சார் அப்படின்னா தான் நான் சரியா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப அதனால வந்து அந்த இது வந்து எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து இப்ப 4வது பேஜ் தான் போயிட்டு இருக்கு. நான் திரும்ப ஆரம்பிச்சுட்டு 2005ல அதுக்கு நான் கேரண்டி நிறைய கொடுக்க முடியும். இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஜாதகத்துக்கு வந்து ஒரு ஜாதகம் போட்டு சொல்லும் போது எப்படி சார் சொல்றது, எப்படி சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். 200 ஜாதகங்கள் 300 ஜாதகங்கள் 6 மாசத்துக்குள்ள போட்டவங்களாம் இருக்காங்க, நம்மளோட படிச்சவங்களே இருக்காங்க.
ஓகேங்க, சரிங்க, ரைட், பார்ப்போம். நான் திரும்ப திரும்ப சொன்னது அதுதான். யாருக்கிட்ட போய் எதற்காக ஜோதிடத்துக்காக நிக்காதீங்க. ஜோதிடர் பாக்குறதுக்காக யார்கிட்ட நிக்காதீங்க. அதுக்காக வச்சும் படிச்சுக்கிறேங்க. இன்னொன்னு, நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க யாருன்னு தெரியாம நம்ம அடுத்தவங்களுக்கு ஜோதிடம் சொல்றதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி இல்லை. ரெண்டாவது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இன்றைய நாளை நீங்க முதல்ல கடக்க தெரியணும். இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. இந்த ரோஹிணி நமக்கு என்ன கொடுக்கும், இந்த ரோஹிணி எனக்கு என்ன கொடுக்கும்னு தெரியாம நான் வந்து ஜோதிடம் பார்க்க முடியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், இருந்தாலும் திரும்ப இருக்கும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. இன்னைக்கு ரோஹிணி போயிட்டு இருக்குண்ணா. இந்த ரோஹிணி காலையில 5:57 இருந்து 6:30 வரை எனக்கு என்ன பலன் கொடுக்கும்? அடுத்து மிருகசீரிடம் 6:30 இருந்து 7:49 வரை எனக்கு என்ன பலன் கொடுக்கும்? அடுத்து திருவாதிரை போய் ஓடிக்கிட்டு இருக்கு 11:15 வரையும், அதுக்கு எனக்கு என்ன பலன் கொடுக்கும்? அடுத்து 11:12 இருந்து 2:13 வரையும் புனர்பூசம் என்ன பலன் கொடுக்கும்? பூசம் என்ன பலன் கொடுக்கும்? ஆயிலை என்ன பலன்? ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 9 நட்சத்திரங்களுடைய பலனையும் நீங்க முதல்ல சொல்ல தெரியணும். அப்ப எனக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம நான் எப்படி அடுத்த ஆளுக்கு ஜாதகம் சொல்ல முடியும்? எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் அடுத்த ஆளுக்கு ஜாதகம் சொல்ல முடியாது. நான் இந்த படிக்கிறவங்கள்ட்ட அதான் சொல்லுவேன், நீங்க தசை கெட்டு போகட்டா ஓகே, போயிட்டு போகுது. அதே மாதிரி புத்தி கெட்டு போகுதா, போயிட்டு போகுது. அந்தரம் கெட்டு போகுதா, போகட்டும். இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு கோச்சார ரீதியாக இன்னைக்கு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ஜாதகத்துல வந்து பலன் சொல்ல போறீங்க, அது தெரிஞ்சாவே நீங்க போதும். ஒரு ஜாதகத்துல இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க என்ன தெரியுதோ அது தெரிஞ்சாவே நீங்க போதும். அதனால ஜாதகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும் அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாவே போதும். இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு கிராஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சூப்பர் ஜோதிடர் ஆயிடலாம். ஏன்னா நம்ம என்ன தசை கண்டு பயப்படுறது, புத்தியை கண்டு பயப்படுறது, அந்தரத்தை கண்டு பயப்படுறது, எதை கண்டும் பயப்பட வேண்டாம். எதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நட்சத்திரத்துல எனக்கு ஓடக்கூடிய ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் எனக்கு இந்த நேரத்துல என்ன பலனை கொடுக்கும், அந்த பலனை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக நல்ல நேரமா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், கெட்ட நேரமா இருந்தா என்ன செய்யலாம், அந்த நேரத்துல தவிர்த்துக்கிறலாம். தவிர்த்துக்கிறதுனா என்ன, யாரோடையும் கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது, பேசாம செல்ல ஆஃப் பண்ணி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டாவே போதும். சரிங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை ஜோதிடம் பார்க்கறதுக்காக. 1. 2வது, மரணம் வரையும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில். 2. 3வது, இதுவரையும் நீங்க யாரு வேணாலும் வந்துட்டு போங்க, இதுவரையும் உங்களுக்குன்னு உங்க ஆசிரியர் ஒரு ஜாதகம் போட்டு கொடுத்துருப்பார். அதை நான் துல்லியமா நான் போட்டு தர்றேன். நான் போட்டு தர்ற அந்த ஜோதிடம், அந்த ஜாதகம் தான் கரெக்ட்னு உங்க வாயிலே ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் தான் பெஸ்ட். அதுக்கு இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் நான் கேரண்டி கொடுக்க முடியும். 1. அடுத்து 24 வகுப்புகளை நான் ஜாதகம் சொல்றதுக்கு உங்களுக்கு கேரண்டி தர்றேன். இதை விட குறுகிய காலத்துல உட்காந்துக்கிட்டு காசு இருக்கு சார், பணம் இருக்கு சார், நான் அப்படியே அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படின்னா அது உங்க விருப்பம் சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இருக்கிறதுல ஹை லெவல் அஸ்ட்ராலஜி, இன்னொன்னு எலிஜிபிலிட்டி ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கு தெரியுங்களா. சும்மா நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுலாம் கிளாஸ் எடுக்கல. இன்கேஸ் ஒரு வேலை இப்ப எங்க அசோசியில இருந்து ஒரு கேஸே போடுறோம்னு வச்சுக்கிறோங்க, எல்லாருமே கேஸே போடுறோம்னு வச்சுக்கிறோங்க, நமக்குலாம் அந்த எலிஜிபிலிட்டி உண்டு. அதுக்காக சொல்ல வர்றேன். இன்னொன்னு இருக்கலே ரொம்ப அட்வான்ஸ்டு. 3வது, ஷார்ட் பீரியட்ல படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி, நீங்க யார்ட்டையும் போய் கை கட்டி நிக்க தேவையில்லை, வருமானத்தை அதிகமாக கூட்டக்கூடியது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால ஃபாலோ பண்றதுங்கிறது இன்னையிலிருந்து கண்டினியூவா வந்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்றது 26 வகுப்புகள் 24 வகுப்புகள் தாங்க, மாத கணக்கு கிடையாது. ஏன்னா சண்டே மட்டும்தான் காலையில் எடுப்பேன் கிளாஸ், சண்டே மட்டும்தான் காலையில் எடுப்பேன். மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல தான் எடுப்பேன். ஈவினிங் வந்து 6 to 8 இருக்கும் கிளாஸ். ஓகேங்களா, இதுதான் ரெகுலருடைய இது. ஒரு வேளை சார் என்னால் வரவே முடியாது சார், நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஃபாரின் டைம் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சரிங்க, ஏதாவது வீட்டில் கூட லேடிஸ் இருப்பாங்க, சமையல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு மாத கட்டணம் எக்ஸ்ட்ரா வாங்குறேன்.
நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. மாத கட்டணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆப்லயே பாத்துக்கலாம். ஆப்லயே பாத்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா லிங்க் எப்படி பிரிக்கிறது, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எப்படி பாக்குறது, தொழில் எப்படி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஆப்லயே நீங்க பிளே ஸ்டோர் ஆப்லயே போய் பாத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் உண்டு. எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொன்னேன்னா, இதை வந்து கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்து ஒரு தொழிலை பொறுத்தளவுல அந்த தொழில் ரிசல்ட், மற்ற தொழில அப்படி இல்லை. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, உடனடியா ரிசல்ட் தெரிஞ்சவொடனே அடுத்த கூட்டம் வர ஆரம்பிச்சிடும், சொல்லி சொல்லி வந்துடும். மற்ற எந்த தொழிலா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நேரம் நல்லா இருந்தா டக்குன்னு வந்துடலாம். இந்த தொழிலை பொறுத்தளவுல நீங்க எப்ப தெரியுமா முன்னேற முடியும் அப்படின்னா, உங்க ஜாதகம் சொல்ல சொல்ல, உங்க ஜாதகம் சொல்ல சொல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது பூரா பழிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு என்ன ஆகும்னா காலங்கள் கொஞ்சம் கூட எடுக்கும். ஏன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க அடுத்த வருஷம், ஒரு 2 வருஷம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பீங்க. அந்த காலங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால உங்க நேம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகும். ஆனா இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வர வைக்கிறதுக்கு இது இருக்கு, ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. உங்க பகுதிகளையே பிட் நோட்டீஸ் அடிச்சு டெய்லி பேப்பர் போடுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்து விடுறது. பால்காரங்களை பிடிச்சி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சேருது. பிட் நோட்டீஸா வந்து வீட்டுல போட்டுருங்கன்னா அவர் அமௌண்ட் கொடுத்தா வீட்டுல நோட்டில் போட்டுருவாங்க. அதே மாதிரி வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஒரு தடவை வந்து பாருங்க, உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் பண வாபஸ்னு கூட அடிச்சு கொடுங்க. ஒரு தடவை வந்து உட்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி நீங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறலாம், உங்க பேரையும் நீங்க பிரபலப்படுத்திக்கிறலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா வாய்ப்புகளும் நம்ம சொல்லிட்டோம். உங்கள்கிட்ட ஒரு தடவை வந்து உட்காந்துட்டாங்கன்னா நிச்சயமா வேற ஆள்கிட்ட போக மாட்டாங்க. அந்த கேரண்டி நான் கண்டிப்பா தர்றேன். அந்த கேரண்டி என்னால உறுதியா கொடுக்க முடியும். அது வந்து என் கையில இருக்கு, நான் சொல்லி கொடுக்கறது. அந்த பாவங்களும் கிரகங்கள் மட்டும் படிக்கிறது உங்க கையில இருக்கு, அதை பாத்துக்கிறேங்க. சரிங்க. இந்த பாவங்கள் கிரகங்கள் அடிக்கடி சொல்றீங்களே சார், என்ன சார் அப்படின்னா, பொதுவா ஜாதகம் படிக்கிறதுக்கு கட்டமே எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லாருமே ஓரளவுக்கு கட்டத்தை தெரிஞ்சவங்க தான். கட்டத்தை பொறுத்தளவுல நம்ம எதுக்காக சொல்லுவோம்னா, கட்டம் பார்த்து பலன் சொல்றது. நீங்க ஜாமக்கோளாரிடம் சொல்லுங்க. இப்ப நேத்து கூட ஒரு நம்ம கலைப்பெரியர் மாமா லைன்ல இருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஆமா, லைன்ல இருக்காங்களா இல்லையோ? பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவரை கூட நேற்று அதை வேண்டிக்கிட்டோம். நீங்க தயவு செய்து மாமா ஜாமக்குள்ளாரிடம் சொல்றது ரைட்டு தான், ஆனா பாரம்பரியத்திலே திரும்ப திரும்ப ஊற வேணாம், நீங்க கொஞ்சம் இங்க உள்ள வந்து சொல்லி சொல்லி பலன். ஏன்னா சரி நம்ம நட்சத்திரத்தையே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் துல்லியம் இருக்குன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்துல வேண்டிக்கிறோம். காரணம் என்னன்னா, நீங்க பாரம்பரியம் எடுக்கும்போது பொதுவான பலனா வரும். பொதுவான பலனுங்கிறது எப்படின்னா, சரிங்க, அது உங்களுக்கே தெரியும். 27 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்றது, அப்புறம் 108 பாதங்களை மட்டும் வச்சு பலன் சொல்றது. அதுக்கடுத்து கேபின்னு போய் படிச்சிருப்பீங்க. கேபிங்கிறது வந்து பொதுவான பலன் தாங்க. அதுவும் பொதுவான பலன் தான். என்ன படிப்பாங்கன்னா, புதன்னா 2 4 8 8 2 4 8 பாவங்களை தொடர்பு கொள்ளுது அப்படிம்பாங்க. அப்படின்னா 2 எப்ப வேலை செய்யும், 4 எப்ப வேலை செய்யும், 8 எப்ப வேலை செய்யும் சொல்ல தெரியாது. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் வழியாகவும் உபநட்சத்திரம் வழியாக துல்லியமா பலன் கொடுக்கும் அப்படிம்பாங்க. இப்ப நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும், உபநட்சத்திரம் எப்படி வேலை செய்யும் சொல்ல மாட்டாங்க. தசா புத்திகள்லாம் எப்படி சார் அப்படின்னா, தசா புத்திகளை பொறுத்தவரை புதன் தசை நடக்குதுன்னா புதன் தசையில ஆயில்யத்துல வச்சு எப்படி நடத்தும் சார், கேட்டையில வச்சு எப்படி நடத்தும் சார், ரேவதியில வச்சு எப்படி நடத்தும் சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆயிலியம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, கேட்டை எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, ரேவதி எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுங்கிறது தெரியாது. தெரிஞ்சா தானே சொல்லி கொடுக்க முடியும். அதனால வந்துட்டு ஒரு தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ அது எந்த நட்சத்திரத்துல வச்சு நடத்துது, அப்ப நட்சத்திரத்துல வச்சு நடத்தினாலுமே மற்ற 2 நட்சத்திரங்கள் வேலை செய்யாதா, எந்த டைங்கள்ல வேலை செய்யும், அந்தரத்துல வேலை செய்யுமா, கோச்சாரத்துல வேலை செய்யுமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து 27 நட்சத்திரங்களும் உங்க ஜாதகத்துல வேலை செய்யும். நம்ம பிறப்பு நட்சத்திரத்தை ஒவ்வொரு ஆலயங்களையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து போனா லக்ன நட்சத்திரத்தை சொல்லுவீங்க. அதுக்கடுத்து போனா 9 கிரகங்கள் என்ற சாரம் சொல்லுவோம். சாரம் பாக்காடி சோரம் போயின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னா, சரி சாரம் வச்சு பலன் சொல்றது 9 கிரகங்களை வச்சு சொல்ற முறைதான் இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. 27 நட்சத்திரங்களையும் 9 விதமா பிரிக்கிறோம். 9 விதமா பிரிக்கும் போது கிட்டத்தட்ட 243 விதமா ஒருத்தருடைய ஜாதகத்துல பிரிச்சு சொல்லக்கூடிய மெத்தடு இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா சொல்லக்கூடிய மெத்தட். காரணம் என்னன்னா, 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கு, பணத்தை கொடுக்குதா, கஷ்டத்தை கொடுக்குதா, வேலையை கொடுக்குதா, கஷ்டத்திலிருந்து வெளியேற்றுதா, நோயை கொடுக்குதா, சொத்து வீடு வாங்குறதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்,
வேலைக்காக எந்த கோயிலுக்கு போகணும், தொழிலுக்காக எந்த கோயிலுக்கு போகணும். இப்ப ஒரு ஷார்ட் ஆஸ்ட்ரோ கேட்டவொடனே என்ன சொன்னார், 10ஆம் பாவம் சார்னாரு. 10ஆம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல உட்காரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிற விதங்கள் எல்லாருமே என்ன படிக்கணும், 2ஆம் பாவம்னா பணம் சார், 4ஆம் பாவம்னா சொத்து சார், 6ஆம் பாவம்னா கடன் வேலை சார், 7ஆம் பாவம்னா திருமணம். இதையே முதல்ல மாத்தணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதான் எடுப்பேன். இது வந்து உங்களுக்கு இப்பவுமே கொஞ்சம் பேர் வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போறதுனால அதை உங்களுக்கு ஜென்ரலா சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அந்த இதை முதல்ல மாத்தி பழகணும். எப்படி எந்த இடத்துல தொழிலை பார்க்கணும், எந்த இடத்துல பணத்தை பார்க்கணுங்கிறது முதற்கொண்டு இங்க இருக்கு. நட்சத்திரத்துல பாக்குறதா, உபநட்சத்திரத்துல பாக்குறதா, இல்ல இருக்கிற வீடுல பாக்குறதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து போகும்போது பார்க்கலாம். அப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் படிக்கிறதுக்கு பாவங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் படிக்கணும். பாவங்கள்னா என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்வி எந்த பாவத்துல இருந்து வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பாவங்களை படிச்சுக்கிறோம். பாவங்களை பொறுத்தவரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் வர்றது எதுன்னா சரி, பணம் சம்பந்தமா வரும், 2ஆம் பாவம் சொல்லுவோம். அதற்கடுத்து வேலை சம்பந்தமா வரும், 6ஆம் பாவம். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா சொல்லுவாங்க, 5ஆம் பாவம். திருமணம் சம்பந்தமா கேள்விகள் வரும், 7ஆம் பாவம். அதுக்கடுத்து சொத்து வாங்குறது சம்பந்தமா 4ஆம் பாவம். அதுக்கடுத்து கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும், 9ஆம் பாவம். தொழில் சார்ந்த கேள்விகள் 10ஆம் பாவம். இந்த மாதிரி வந்து அதிகபட்ச கேள்விகளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கேள்விகளுக்கு மேல அதிகமா வராது. ஆனா நம்ம படிக்கிறது ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்றதுக்கான படிப்பு இல்லை. அகம் சார்ந்த விஷயங்களை நிறைய படிச்சுக்கிறணும். அகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு 1ஆம் வீடு. 1ஆம் வீட்டுல வந்து ஒருத்தருடைய ஜாதகம், நம்ம சிவகுமார் ஜாதகம் போட்டோம் திண்டுக்கல் ஜாதகத்துல. ஒரு லக்னத்திலே கேது. அப்ப லக்னத்திலே கேதுனாவே அதி புத்திசாலின்னு சொல்லிட முடியாது. முதல்ல எப்போதுமே கிரகங்கள் எடுத்தோம்னா அது அந்த இயக்கக்கூடிய கிரகம் அதுதான். அந்த கிரகத்துல எந்த நட்சத்திரம் அதி புத்திசாலியா இருந்தால் அது அஸ்வினி நட்சத்திரமா இருக்கும். அதிக காம உணர்வா இருந்தா அது மக நட்சத்திரமா இருக்கும். அதிக தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியதா இருந்தா மூல நட்சத்திரமா இருக்கும். இது வந்து ஜென்ரலான பலன். ஜென்ரலான பலன் ஏன் சார் சொல்றீங்க? ஒரு நட்சத்திரம் போய் பாவங்களை போய் தொடர்பு கொள்றதை வச்சுட்டு பலன் சொல்லாம பொதுப்படையா பலன் சொல்றது பாரம்பரியம் தான். அஸ்வினி நட்சத்திரக்காரன் போற அறிவாளியா இருப்பான்னா பாவங்களை பார்க்காம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன் தான். அதே மாதிரி மூல நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக தேடல் நிறைய இருக்கும் சார் அப்படின்னா அதுவும் பொதுவான பலன் தான். ஏன் பாவங்களை பார்க்காம பலன் சொல்றது? மக நட்சத்திரத்துக்காரங்க சார் காலச்சக்கரத்துல 5ஆம் வீடு, சுக்கிரன் தேவதையா வர்றாரு சார், பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியது. அதனால மக நட்சத்திரத்துக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காம உணர்வு அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் அது பொதுவான பலனாத்தான் வரும். காரணம் என்னன்னா நீங்க பாவங்களை பார்க்காம சொல்லக்கூடாது. மக நட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, அஸ்வினி எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுது, அதே மாதிரி மூல நட்சத்திரம் எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், பலனை முதல்ல தீர்மானிக்கணும். இப்ப வந்து சிவகுமார் ஜாதகத்துல லக்னத்துல கேது இருக்கு. அது நின்ற நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நாள தம்பி சிவகுமார் 4-6 சார். 4-6 4-6 இருக்கு. அப்ப ஏன் நம்ம அகம் சார்ந்த விஷயத்த படிக்கிறோம்? இப்ப 4-6 அதுக்கடுத்து டிசைனிங் ஃபேக்டர் புதன் 5ன்னு வந்துருச்சு. புதன் 5ன்னு வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? 4ங்கிறது என்ன சொல்றோம்? நிலையாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். 6ஆம் பாவம் என்ன சொல்றோம்? உழைக்கணும். லக்ன பாவத்துல 6ஆம் பாவம் என்பது நான் உழைக்கணும் சார். 4ஆம் பாவம் லைஃப்ல நான் ஸ்டெடியாகணும் சார். அதற்கு என்னுடைய புத்திசாலித்தை ஃபுல்லா பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், எல்லாமே கரெக்டு தான் சார். ஆனால் டிசைன் எஃபெக்ட் என்ன சொல்றோம்? 5ஆம் மாறிடுச்சு. அப்ப 5ஆம் மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதற்கான உழைப்பை நான் போடல. அதற்கான உழைப்பு 6ஆம் பாவம் என்பது உழைப்பு. 6ஆம் பாவம் என்பது என்ன சொல்றோம்? அதற்கான வெற்றியை கொண்டுட்டு போறது. இங்க என்ன ஆகுது? 5ஆம் பாவம் வரும்போது என்ன செய்யறோம்? நான் அதற்கான முயற்சி எடுக்க மாட்டேன் சார். அப்ப நம்ம ஏன் சொல்றோம் முயற்சி எடுக்க மாட்டேன்ட்டு? அப்ப அகம் சார்ந்த விஷயத்த படிச்சா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நீங்க எப்போதுமே பணம் சார், வீடு சார், மனைவி சார், வேலை சார், கடன் சார், தனம் சார், வாக்கு சார், குடும்பம் படிச்சீங்கன்னா ஜெயிக்க முடியாது. காலங்களுக்கு தகுந்தவாறு பலன்களை மாத்த தெரியணும். நான் முயற்சி எடுத்துட்டே இருக்கேன் சார், ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா கடைசி வரையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிசல்ட்ல நெகட்டிவ் ஆயிரும் சார். ஒரு 70% எந்திரிக்கிறேன் சார், அப்புறம் பார்த்தா டக்குன்னு 0க்கு வந்துடும் சார். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இல்ல சார் அந்த பீரியட்ல செம்ம அடி நல்லா சம்பாதிச்சேன் சார். ஒரு சில பேர் சார் அந்த டயத்துல சார் எனக்கு கடுமையான கஷ்டம் சார். ஏன்? அப்ப எது நமக்கு நல்ல பிளானட், எது நமக்கு நல்ல நட்சத்திரம், எந்த ஆலயங்களும் நம்ம நறுக்குன்னு பிடிச்சுக்கிறோம்? எல்லாமே சிவன் தானா? எல்லாமே முருகன் தானா? எல்லாமே பார்வதி தானா? எல்லாமே பெருமாளா? இல்ல. எதுக்கு அப்ப தலை விருட்சத்தை மாத்தி வச்சிருக்காங்க? ஒவ்வொரு ஆலயங்களையுமே
தலவிருச்சத்தை மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப தலவிருச்சத்தை மாத்தி வச்சா எனக்கு முருகன் கோயில்ல போகணும் சார், பழனி முருகன் கோயில் சொல்லியிருக்கீங்க சார், நெல்லி மரம், பழனி பரணி நட்சத்திரம் நல்லா இருக்கு சார், 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது சார், அதனால அங்கே போய் பணத்தை கேட்கலாமான்னா பணத்தை கேட்க முடியாது. எந்த டயத்துல போகணும்னு இருக்கு. ஒரு நபரை போய் பார்க்கணும். இப்ப நீங்க வந்து நான் டைம் கொடுத்துருக்கேன் 10 to அதிகபட்சம் ஒரு 1:30 மணி நடப்பேன், லேட்டா ஒரு 1 மணி எடுப்பேன்னு வச்சுக்கிறேங்க. நீங்க 2 மணிக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும் சார்? கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்றோம். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வச்சுன்றோம். அது மாதிரி தான் ஆலயங்களுக்கு நீங்க போனீங்கன்னா எந்த நேரத்துல சரியான நேரத்துல போடாத அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு சரியான பலனை கொடுக்க முடியும். அப்ப அதை நம்ம படிக்கணும். ஒரு முருகன் கோயிலுக்கே போறோம், திருச்செந்தூர் முருகன் கோயில் விசாக நட்சத்திரங்கிறோம், அதே மாதிரி மருதமலை முருகன் கோயில் என்ன சொல்றோம், சுவாதி நட்சத்திரங்கிறோம், பிள்ளையார்பேட்டை விநாயகர் வணக்கினோம், சுவாதி நட்சத்திரங்கிறோம், திருவிடை மருதூர் அவர் என்ன சொல்றோம், மகாலிங்கேஸ்வரர் என்ன சொல்றீங்க, சுவாதி நட்சத்திரம்ங்கிறீங்க. ஒவ்வொரு ஆலயங்களுக்குமே என்ன சொல்றோம், அந்த தலவிருச்சம் இருக்கு. அந்த தலவிருச்சத்துக்கு நம்ம போகலாமா? எதற்காக போகலாம்? என்ன ரீசனுக்காக நம்ம இங்க வேண்டிக்கிறலாம்? பொதுவா போய் கடன் நோய் வழக்குன்னு போய் எந்த இடத்துல போய் கேட்கலாம்? தீர்க்க முடியாத நபர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. ஒரு ஃபைனான்ஸ் கேட்க போறீங்க, ஒரு ஃபைனான்ஸ் வச்சுக்கிட்ட போய் பணத்தை கேட்பீங்க, சார் கொஞ்சம் வட்டிக்கு இருந்தா கொடுங்க சார்ன்னு கேட்பீங்க. அது மாதிரி தான் ஆலயங்கள்ல போகும்போது பணம் கேட்கணும்னா உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திர ரீதியாக நீங்க போய் பணம் கேட்கலாம், அது தெரியணும். அது தெரியாம நம்ம போய் பணம் கேட்க முடியாது. எந்த டயத்துல கஷ்டங்களை குறைக்கக்கூடிய நட்சத்திரம் எது? 8ஆம் பாவம் என்பது என்ன சொல்றோம், கஷ்டம்ங்கிறோம். 8ஆம் பாவத்துடைய நட்சத்திரத்தை தடுக்கக்கூடியது எதுவோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், 7ஆம் பாவ நட்சத்திரம். அந்த 7ஆம் பாவ நட்சத்திர கோயிலுக்கு எந்த நேரத்துல போறது, இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது அதுல படிக்க போறீங்க. நிறைய நாள் வேணுமானா சார்? கண்டிப்பா இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தான் பிச்சை சார் கேட்டேன். 4 வருடங்களா படிச்சுட்டு இருக்கேன் சார், 1.5 வருடங்கள் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 26 வகுப்புகள்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இப்ப நான் தெளிவா சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சர்டிபிகேட்டு உங்க முந்தின பேஜ்ல படிச்சவர் தான். நான் யாரையும் செட்டப் பண்ணிலாம் கொண்டாடல, உங்க முந்தின பேஜ்ல படிச்சவர் தான். அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்ப நேரம் உங்க முன்னாடி வச்சு எல்லாருமே கேட்டேன். அதே தான் நண்பர் கதிர் சார்ட்டையும் கேட்டேன். என்ன இப்ப நிறைய படிச்சுட்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னா ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறோம். காரணம் என்னன்னா அதுக்கான ஆன்சரும் கொடுத்துறேன். ஏன்னா அவர் கேட்டதுக்கு வந்து சூரியன் கெட்டு போறதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2ஆம் பாவமா இருக்கட்டும் எந்த பாவமா இருந்தாலும் சூரியன் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கெட்டதுன்னா கெட்டதுதான். ஆனா ஒரு கிரகம் பார்க்கும் பொழுது நட்சத்திரத்துல 8 இருந்து உப நட்சத்திரத்துல 10 இருந்தால் அது 8 10 மாறுதுன்னு அர்த்தம். அந்த நபர்கள் மட்டும்தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அவங்க தான் மட்டும் பாத்தீங்கன்னா சரிங்க பெரிய லெவல்ல அரசியல்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயில பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, கண்ணாடியும் போட்டிருப்பாங்க. உயர்ந்த பதவினா நட்சத்திரம் 8 இருக்கணும், உப நட்சத்திரம் 10 இருக்கணும். அதே நட்சத்திரம் 10 இருந்து உப நட்சத்திரம் 8 மாறுச்சுன்னா நல்ல உயர்ந்த நிலையில இருந்து அப்படியே விழுகிறாங்க பாருங்க. இப்ப எடுத்து பொன்முடியை பார்த்தோம், பெரிய அரசியல் இருந்தார், திடீர்னு பாத்தீங்கன்னா என்னாச்சுங்க, அப்படியே விழுந்துட்டாரா? அது உயர்ந்த நிலையில இருந்து கடினமான சூழ்நிலைக்கு போறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணும், உப நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுக்கல. அதனாலதான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக கேட்டேன். அவர் தொழில் சொன்னோன்னு என்ன செஞ்சார், 10ஆம் பாவத்தை போய் பார்க்கணும் சார், அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் கரெக்டா கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டேன், சூரியன் கெட்டு போனா கண்ணாடி போட்டிருப்பாங்களா? ஆமா சார். சூரியன் கெட்டு போனா அரசியல்ல பெரிய ஆளா வர முடியுமா? வர முடியாதுன்னு சொன்னார். இப்ப நான் என்ன சொன்னேன், கண்ணாடி போட்டிருக்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளை சொன்னேன், எப்படி இருக்கணும், அப்ப அவங்க எப்படி வர்றாங்க? இதெல்லாம் வந்து எதற்காக நம்ம சொல்றோம்னா, ஏன்னு ஒரு கேள்வி கேட்டா தான் அடுத்து பதில் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு இயல்பா தோன்றுனது. இப்படி சூரியன் கெட்டு போச்சுன்னா அரசியல்ல பெரிய ஆளாக முடியாதுங்கிறாங்க. ஆனா அரசியல் பூரா கண்ணாடி போட்டிருக்கேன், பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பூரா கண்ணாடி போட்டிருக்கேன். அப்ப எப்படி பார்க்கணும் தெரியறத சொல்லி கொடுக்கல. எப்படி பார்க்கணும்னு தெரியறத தெரியல, தெரிஞ்சதானே சொல்லிக் கொடுக்க முடியும், தெரியல. அதனாலதான் சொல்றேன், நீங்க ரொம்ப நாள் தங்க வேண்டாம். 24 வகுப்புகள் உட்காந்து படிங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க? 24 வகுப்புகள், அதுல தெரிஞ்சு போயிடும். ஏன் வண்டவாளம் தண்டவாளம் 24 வகுப்புல தெரிஞ்சு போயிடும். படிக்கிறத வந்து ஒரு சின்சியரா உட்காந்து படிக்கணும். இது ஒரு தொழில், இது பெரிய லெவலில் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் 5 வருஷம் படிக்கிறோம், என்ன சம்பாதிச்சுறாங்க? ஒண்ணும் இல்லை. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சின்ன வயசுல இருந்து படிச்சு செலவழிச்சு கணக்கு பாரி பாருங்க, ஒண்ணும் இல்லை. இதுல 24 வகுப்புகள் தான் சொல்றேன். பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில். நீங்க ஃபாரின் கூட போயிருங்க, பாவதரணிய மாதிரி ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகுங்க. ஃபாரின்ல இருக்க வந்து எனக்கு நிறைய வருமானத்தை கொடுக்குறாங்க ஜோதிடத்துக்கு. அதனால நீங்க இங்கதான் இருக்கணும், உள்ளூர்ல தான் பார்க்கணும்லாம் கிடையாதுங்க. எந்த நாட்டுல இருந்தாலும் ஜாதகம் இப்ப ஆன்லைன்ல வந்துருச்சு. இப்ப நீங்க எல்லாம் எங்கெங்கயோ உட்காந்துருக்கீங்க, நம்ம ஆன்லைன்ல படிக்கிறது இல்லையா? அது மாதிரி ஜாதகமும் அந்த மாதிரி வந்ததுனால எங்கே உட்கார்ந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய தொழில். அதுல மெயினா பாவங்களை பொறுத்தவரை என்ன படிக்கிறீங்கன்னா, கேள்விகள் கேட்கும்போது அகம் சார்ந்த கேள்விகள் நிறைய படிச்சுக்கணும். ஏப்பா நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதாப்பா, ஆனா சரியான சோம்பேறியா இருக்கே. காலையில 7 மணிக்கு எந்திரிக்கணும் அந்த தொழிலா இருந்தா. நீ வந்து காலைல 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திரிக்கிறாள், விட்டா விடிய விடிய தூங்குறாள்.
சரி, பகல் புறம் தூங்குறாரு, உனக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு அவருடைய தன்மையை புரிய வைக்கணும். ஒரு தொழில் பண்றாரு அப்படின்னா அந்த தொழிலுக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யணும். ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு நினைக்கிற ரைட்டு தான், நல்லாத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, மாஸ்டரே வேலைன்னா நீ இறங்கி வேலை செய்யணும்ப்பா. உன்னால இறங்கி வேலை செய்ய முடியுமா? நாளைக்கு மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் இல்லையா, நீ பரோட்டா போட தெரியணும். சமையல் மாஸ்டர் இல்லையா, உனக்கு சமைக்க தெரியணும். அப்படி இருந்தா அந்த ஹோட்டல் தொழில் ஆரம்பி. இல்லையா, நிறைய பணத்தை கையில கட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இல்லாட்ட இன்னொரு ஆள் வர்றதுக்கு உடனே சம்பளத்துக்கு யோசிக்காம நீ அந்த தொழில் இறங்குற மாதிரி நபரா நீ இருக்கணும். அப்ப ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், அந்த தொழில் நீ இறங்கி எப்படி வேணும் பண்ணலாம். இல்லைன்னா நீ வேலை செய்ய தெரியணும், அப்பனா அந்த தொழில் ஆரம்பி. ரெண்டும் தெரியாம போய் மாட்டிக்கிட்டு நிக்காத. எதற்காக சொல்றோம்னா, ஒரு விஷயங்கள் அவருடைய ஜாதகத்துல என்ன இருக்கு, அவர் நம்ம வந்து கேட்பாரு, சார் அந்த தொழில் பண்ணலாமா சார், நான் செல்போன் கடை வைக்கலாம்னு இருக்கேன் சார், எனக்கு வச்சா அது நல்லா இருக்குமா சார். ஏன்னா கிரகங்களை பொறுத்தளவுல கெட்டதுக்கும் அதுதான் இழுக்கும், நல்லதுக்கும் அதுதான் இழுக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து கெட்டது நடக்கணுங்கிறதுக்காக அது என்ன செய்யும்னா இழுக்க பார்க்கும். கடைசி என்ன செய்யும், லாஸ் பண்ணி விட்ட பின்னாடி உன்னை இழுத்து அடிச்சு விட்டேன்னாங்கிறோம். நல்லதும் அதுதான் இழுக்கும். நல்லதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை, ஜாதகம் பார்க்க தேவையில்லை. கெட்டதுன்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம், நோட்டை தூக்கிட்டு ஓடுவோம். எனக்கு நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா, எனக்கு பாருங்க சார், இப்போ சனி, நம்ம சொல்றோம், ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே சொல்றோம், உடல்ல இருக்க நோய்களை பூரா சொல்லிடும். உடல்ல நோய்கள் இருக்கும்போது என்ன சொல்றோம், சனி கெட்டு போயிருச்சுன்னா என்ன சொல்றோம், கழிவுப் பொருட்கள் ஒழுங்கா வெளியேறாது, தண்ணி நிறைய குடிங்க. இல்லைன்னா அது கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுறதுக்கான இந்த பெரும்பூசணி சாறு, இல்லைன்னா சுரக்காய், முள்ளங்கி சாறு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கிறங்க, தண்ணி நிறைய குடிங்க, கழிவுப் பொருள் வெளியேறணும். ஒரு மோஷனுங்கிறது சரியா வெளியேறாம இருந்தா கிருமிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தேக்கம் தான் நோயினுடைய அறிகுறியா மாறுது. அந்த கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அலோபதி போகாதீங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணும்போது பெருங்குடல் நல்லா வேலை செய்யும். பெருங்குடல் வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா கழிவுப் பொருள் வெளியேறது நல்லா இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஏன்னா சனி 4-8 தொடங்க வேண்டாம், உட்கார்ந்து எந்திரிக்க முடியல சார், கால் வலிக்குது சார் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னத்தான், உடல்ல சோர்வு நிறைய இருக்கு, டயர்ட்னஸ் நிறைய இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. இந்த சனி வீக்கா இருந்தா அதெல்லாம் அவருக்கு முடி கொட்டுது சார், அடிக்கடி சோர்ந்து படுத்துக்கிற சார், இதெல்லாம் சேட்டன் பிளானட்டோட இது ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்றோம். அதற்கு ரெமெடியும் சொல்லணும். இதுக்கு எதனால கியூர் பண்ண முடியும்? ஒரு செம்பருத்தி பூ எதுக்காக சாப்பிட்றோம், ஒரு அம்மன் பச்சரிசி கீரை எதுக்காக சாப்பிட்றோம், ஒரு சிறுகீரை எதற்காக சாப்பிட்றீங்க, ஒரு எலுமிச்சம்பழம் எதற்காக அவங்க ஜாதகத்துல பாக்குறோம். எலுமிச்சம்பழம் எல்லாத்துக்கும் நல்லதுதான். எலி சாப்பிடாத ஒரே பழம்னா அது எலுமிச்சம்பழம் தான், அதனால அதுக்கு பேரே எலுமிச்சைன்னு சொல்லுவோம். அந்த பழமே வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நல்லதை ஒரு இடத்துல வச்சான்னு சொல்லுவோம். ஆனா அந்த பழம் வச்சாவே ஆகாதுன்னு ஒன்று இருக்கு. பூர நட்சத்திரத்துக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோம், எலுமிச்சம்பழம் வச்சா ஆகாது, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா ஆகாது. அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு உணவை உட்கொண்டா கூட நீங்களே சொல்றீங்க, எனக்கு இது சரியா ஒத்து வராது சார், எனக்கு வந்து பாவக்காய் சாப்பிட்டா ஒத்து வராது சார், எனக்கு சுரக்காய் சுத்தமா பிடிக்காது சார், எனக்கு பீட்ரூட் பிடிக்காது சார், ஏன் சொல்றீங்க, எல்லாமே காய்கறிகள் தானே, எல்லாமே சத்து இருக்குல்ல. அப்ப 27 நட்சத்திரங்கள் ரீதியாக உங்களுக்கு எதன் ரீதியாக அதிருப்தி ஏற்படுதோ அது உங்களுக்கு பிடிக்காம போயிடுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஆரம்பத்துல பாவங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். பாவங்களை பொறுத்தளவுல அகம் சார்ந்த பாவங்கள் தெரியணும். 4ஆம் பாவம்னு என்ன சொல்லுவோம், பொறுப்பு, உண்மை, ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, சரியான நேரத்துல வர்றது, சரிங்களா, சொன்னது மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா 4ஆம் பாவத்துல இருக்கு. நீங்க சொல்றது எடுத்தோம் 4ஆம் என்ன சொல்லுவீங்க, தாய், வாகனம், ஆரம்ப கல்வி, இதெல்லாம் தூக்கி போடுங்க. தாயினாவே சந்திரன் 4ஆம் பாவத்துல இல்ல. 4ஆம் பாவங்கிறது பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம அம்மாட்ட இருந்தா நம்ம பாதுகாப்பா, தெரியுதுங்களா. 4ஆம் பாவத்துல பூமி தாய்ன்னு ஒண்ணு இருக்கு. 4ஆம் பாவத்துல உடல்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடலை கொடுத்தது யாரு, தாய் தான். அதனால நம்ம என்ன சொல்றோம், 4ஆம் பாவத்துல தாயின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா தாயை பத்தி பார்க்கணும்னா சந்திரனை தான் பார்க்கணும். தந்தைனா 9ஆம் பாவம் எடுக்காதீங்க. முன்னோர்கள், நமக்கு உயிர் கொடுத்தவர், நம்மளுடைய விந்து யாரு கொடுத்தா, தாய்க்கு, நம்மளுடைய தாயினுடைய சினைமிட்டிக்கு உயிரணுக்களை கொடுத்தது யாரு, தந்தை. 9ஆம் பாவம் சொல்றோம், முன்னோர்கள் சொல்றோம், பூர்வ ஜென்ம புண்ணியங்கிறோம். அந்த 9ஆம் பாவத்துல தந்தையும் ஒன்று, அவ்வளவுதான். ஆனா தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா சூரியனை தான் பார்க்கணும். மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா சுக்கிரனை தான் பார்க்கணும். கணவனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா செவ்வாயை தான் பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே கிரகங்களை பார்த்துட்டு பாவங்கள் வரும் பொழுது அந்த பாவங்கள் நம்ம எப்படி பலன் சொல்றது. 5ஆம் பாவம் சொல்றோம், இயற்கை, சுய திறமை, கற்பனை, சரிங்களா, ரசித்தல், ருசித்தல், இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்கள், சோம்பேறி, உழைக்காத வருமானங்கள், திறமையை கொண்டு பொழைக்கிறது, இப்பெல்லாம் வந்து 5ஆம் பாவத்துல நிறைய இருக்கு. நீங்க 5ஆம் பாவத்துல உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஒரே வார்த்தை குழந்தை சார். இதை முதல்ல மாத்துங்க. ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியத்திலேயே படிச்சுட்டு வந்துட்டோம்.
எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா தன்னை பிரபலமான கடவுளா காமிச்சுக்கிறாங்க. உங்கள்ட்ட இருக்க குருமார்கள் நினைக்கிறாங்கன்னா நான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த மஞ்சளையும் தடவுனவொடனே நினைக்கிறீங்கன்னா, ஓ ஒரு பெரிய அலுவலுக்கு ருத்ராட்சம்லாம் போட்டவொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடவுள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே பெரிய நடிப்பு. இயற்கை என்பது யாரையும் நடிக்க சொல்லாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நல்ல நல்ல நாலேஜ் உள்ளவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நடிக்க மாட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அப்துல் கலாமோட அறிவாளி யாருமே கிடையாது. இந்தியாவுக்கு என்ன விண்வெளி நாயகன் சொல்லுவான், ஏவுகணை நாயகன் சொல்லுவான், அக்னி புத்திரன் சொல்லுவான். அவர் என்னைக்காவது பந்தா பண்ணியிருக்காரா? சொல்லுங்க. இல்லாத விஷயம் ஒருங்கிட்ட ஒண்ணு எது இல்லையோ அதை இருக்கிற மாதிரி காமிக்கிறதே பந்தா. அப்ப தேவையில்லை உங்களுக்கு. நீங்க இயல்பாவே நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு விஷயத்த வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்றீங்க, அகம் சார்ந்த விஷயத்த நிறைய படிச்சுக்கிறாங்க. 6ஆம் பாவம் எடுத்துட்டா கடன், நோய், வழக்கு இதை மட்டும் விட்டுட்டு என்ன செய்றீங்க, 6ஆம் பாவம் என்பது என்ன சொல்றோம், உழைப்பு, வெற்றி, திமிர், தான் என்ற அதிகாரம், தான் என்ற திமிர், ஒரு விஷயத்துல இறங்கினா சரி தோக்கவே கூடாது நினைக்கிறது தெரியுங்களா, பிடிவாதம், இந்த மாதிரி விஷயங்களை படிங்க. இதனால படிச்சு என்ன சார் செய்ய போறோம்னா, ஒருத்தருக்கு லக்ன பாவத்துல 6ஆம் பாவம் இருந்தா ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டான்னா அவன் உழைக்கிறதுக்கு தயாராயிருவான், ஜெயிக்கிறதுட்டையும் விட மாட்டான். என்ன வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி அவனை விடாது. அதனாலதான் அகம் சார்ந்த விஷயத்துல பாடுங்க. நீங்க லக்ன பாவத்துல போய் 6ஆம் பாவம் தொடர்பு கொண்ட வேலைக்கு போவீங்க சார், இது பலன் கிடையாது. வேலைன்னா 6ஆம் பாவத்தை போய் பார்க்கணும். அப்ப நம்ம பலன் சொல்லும் பொழுது ஒரு லக்ன பாவத்துக்கு எப்படி சொல்லணும், 2ஆம் பாவத்துக்கு எப்படி சொல்லணும். 2ஆம் பாவத்துல 6ஆம் பாவம் தான் பேசும்போது ஒரு திமிரா பேசுவான், நான் பேசுறதே கரெக்ட் அப்படின்னா. ஏன்னா 6ஆம் பாவம் என்பது எதை தடுக்கும், 7ஆம் பாவத்தை தடுக்கும், பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காதுன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை அகம் சார்ந்த விஷயங்கள்ல பாருங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தை பொறுத்த ஒரு பாவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ன பாவத்தை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. 1ஆம் பாவத்துல என்னன்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப லோகநாதன்னா அவினாசி லோகநாதன் எப்படி டைப்பு, மதுரை லோகநாதன் எப்படி இருப்பார், 2 பேருமே லோகநாதன் தான் பேரு. ஆனா இவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய சிந்தனைகள் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன. அப்ப அவருடைய இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா லக்னத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் எப்படி டைப்னா இவர் லக்னம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ன்னா எதையுமே சுயமாக செய்யக்கூடியவர். 2ன்னா என்ன அர்த்தம், பிறருடைய கருத்துக்களை கேட்க மாட்டார்னு அர்த்தம். 3ன்னா என்ன சொல்லுவான், பிறருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுப்பார்னு அர்த்தம். சிந்தனைகளை அடிக்கடி மாற்றிக்கொள்வோர்னு அர்த்தம். 4ஆம் பாவம்னு அர்த்தம், எடுக்கக்கூடிய முடிவுகளில் திடமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். 5ஆம் பாவம்னு என்ன சொல்லுவோம், சுகவாசி. 6ஆம் பாவம்னு என்ன சொல்லுவோம், பிடிவாதம் பிடித்தவர், திமிரு பிடித்தவர், தான் என்ற அகங்காரம் உள்ளவர். 7ஆம் பாவம்னா என்ன அர்த்தம், தன்னையும் பிறரை போல நினைக்கக்கூடியவர். 8ஆம் பாவம்னா என்ன அர்த்தம், நினைக்கிறது பூரா நெகட்டிவ், அடுத்தவன் பிடிங்கி சாப்பிடுறது, ஏன்னா இவன் போய் ஏமாந்துட்டு வர்றது, இவன் போய் அடுத்தவன்கிட்ட ஏமாந்துட்டு வர்றது. 9ஆம் பாவம்ல என்ன சொல்றோம், தர்மவான், எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறது, சர்வீஸ் ஓரியன்டட் பர்சன் சொல்லுவோம், பொறுப்பு இல்லாத நபர்கள்னு சொல்லுவோம். 10ஆம் பாவம்ல என்ன சொல்லுவீங்க, எதையும் நிர்வகிக்கக்கூடிய திறன் பெற்றவர். 11 என்ன செய்வோம், எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் கூட்டு சேர்ந்து அடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க. போதும் என்ற சிந்தனை உள்ளவர், பேராசைப்படாதவர். அகத்தில் இருக்கக்கூடிய பேராசை புறம் சார்ந்த விஷயத்துல இருக்காது. பொருளில் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லணும். அகத்துல அதிக பேராசைப்படக்கூடியவர், நிறைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர். 12ங்கிறது என்ன சொன்னா, தயக்க குணம் உடையவர். இதெல்லாம் 1ஆம் பாவத்துல தொடர்பு கொண்டான். இதே மாதிரிதான் ஒவ்வொரு பாவங்களையும் 1ஆம் பாவத்தை பொறுத்தல என்ன சொல்ல போறோம், ஒவ்வொரு 1ஆம் பாவம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வது. 2ஆம் பாவத்துல என்ன சொல்லுவீங்க, ஒருவருடைய பண கையிருப்பு எப்படி இருக்கு, ஒருவருடைய பணம் கையில வச்சுக்கக்கூடிய திறன், பணம் எப்படி அவருக்கு வரும், உழைக்கணுமா இல்ல உழைக்காமையே பணம் வருமா, இல்ல பேச்சு திறமையின் மூலமா பணம் வருமா, இல்ல எதன் மூலமாக அவருக்கு பணம் வரும். பணம் வந்தாலும் பணத்தை எப்படி வச்சுக்கிறாரு, கையில வச்சுக்கிறாரா, பேங்க்ல போடுவாரா, சொத்தா மாத்துவாரா, இல்ல கடனுக்கு கொடுப்பாரா, இல்ல கடன் வாங்குவாரா, செலவழியா, எதுக்காக செலவழிக்கிறாரு, பொம்பளைக்கு செலவழிக்கிறாரா, கோயிலுக்கு செலவழிக்கிறாரா, தர்மசாலைக்கு செலவழிக்கிறாரா, சேர்த்து வைக்கிறதுனா எந்த இடத்துல சேர்த்து வைக்கிறாரு, கிராமத்துல சேர்த்து வைக்கிறாரா, நகரத்துல சேர்த்து வைக்கிறாரா, கடன் வாங்குறாருன்னா ஆகாதவன்ட்ட கடன் வாங்குறாரா, நல்ல மனுஷன்ட்ட கடன் வாங்குறாரா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத 2ஆம் பாவம் சொல்லுவோம். ஒருடைய பேச்சு எப்படி இருக்கும், திமிரா பேசுவானா, விட்டு கொடுத்து பேசுவானா, அன்பா பேசுவானா, ஆதரவா பேசுவானா, சரிங்களா, அதிகாரமா பேசுவானா, மண்டகரமா பேசுவானா, இதெல்லாம் 2ஆம் பாவத்தினுடைய பேச்சு திறன் சொல்றோம். அப்ப 2 தான் அதிகமா வரும். நீங்க பாத்தீங்கன்னா அது பல சில வார்த்தைகள் வரும்போது என்ன சொல்லணும், தனம் வாக்கு அப்படிங்கிற வார்த்தை மட்டும். தனம்னா பணம், அந்த காலத்துல தனம்ங்கிறது பொருளா மாத்திரதா இருந்ததுனால தனம் சொன்னோம். இதே மாறிடுச்சு. இப்ப பொருள் மாற்று பண்ட மாற்று முறை இல்லை, அதனால இப்ப என்ன சொல்லணும், பணம் மாறிடுச்சு அந்த வார்த்தை. வாக்குங்கிறது என்ன சொல்றோம், பேச்சு. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை விட்டுட்டா என்ன சொல்றோம், அது வந்து கொல்லும் அல்லது வெல்லும் சொல்றோம். அதனால வார்த்தைகளை கவனமா
பிறகு எங்க அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் 2ஆம் பாவத்துல வந்துட்டு அந்த வார்த்தைகளோட குடும்பத்துக்குள்ள கணவன் மனைன்னு வரும். 2ஆம் பாவத்துல குடும்பம் இருக்கும். கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாது, வாக்குவாதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. 3ஆம் பாவத்துல என்ன சொல்லுவோம்? ஒருவருடைய மனம், அவருடைய மனசு எப்படி இருக்கு? ஒரு மனசு எப்படி இருக்கு? புத்திசாலியா, அடிக்கடி மனசை மாத்திக்கிறவரா, இல்ல மனசு ஸ்டெடியா இருக்குமா? அவருடைய மனசு எதை நோக்கி போகும்? சோம்பேறியா அவரு? எதையுமே எண்ணத்தை நமக்கு வரப்போகுது ஜோசியம். நான்லாம் படிச்சு நான் 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கேங்க, எனக்கெல்லாம் இன்னும் வரலங்க. அப்ப 3ஆம் பாவத்துல என்ன அர்த்தம்? மன சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்ல. என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னா, பாவங்கள் என்பது மாறக்கூடியது, மாறிக்கொண்டே இருப்பது. விதி என்பது நிலையானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுவான், விதி ஏற்கனவே தலையெழுத்து எழுதிட்டேன் அப்படின்னா. அப்புறம் ஏன் இன்னொரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கா? விதியை மதியால் வெல்லலாம் ஏன் சொல்லி வச்சிருக்கேன்? பாவங்கள் என்பது சந்திரனை தவிர மற்றதெல்லாம் நிலையானது, ஒரே பலனை கொடுக்கும் இல்லை. பாவங்கள் ஏன் வார்த்தையை வச்சுட்டான்? பாவங்கள்னாவே என்ன அர்த்தம்? மாறிக்கொண்டே இருப்பது. பாவனைகள் சொல்றோம், பாவனைகள் மாறிக்கொண்டே இருப்பது. தசா புத்திகளுக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும். நீ யார்? நான் கோபப்படுறவன். அப்ப நான் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த முயற்சியெல்லாம் எடுக்கணும். நான் பொறுமைசாலி, நான் பொறுமையா இருந்து என் சொந்தக்காரன் போறேன், என்னை ஏமாத்திட்டு போறேன், எல்லாருமே என்னை தலையில மிளகா அரைச்சிட்டு போறாங்கன்னா, அப்ப நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும் நம்ம வேலை பண்றேன்? அப்ப நான் என்னுடைய இயல்பை, என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடமே. இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம அடுத்தவளுக்கு ஜோதிடம் சொல்ல முடியும். நான் போய் ஒரு இடத்துக்கு அடுத்தவளுக்கு அட்வைஸ் பண்றேன், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அவரை நான் ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்க 2014 வந்து ஒரு தடவை இதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ராகு புத்தி ஓடும் பொழுது உங்களுக்கு ராகு ஏற்கனவே வீக்கா இருக்கு. இப்ப வந்து நீங்க ராகுல கரெக்டா பெட்ரோல் பல்க் போடலாம்னு சொல்றீங்க. அந்த டயத்துல என்ன நடந்தீங்க அப்படின்னு கேட்டா, அந்த டயத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டினேன் சார், அது செம்ம லாஸ் சார். அப்ப அதே மாதிரி தான் இப்போ திரும்ப நடக்க போகுது. ராகு வந்துருச்சு, திரும்ப உங்களை இழுக்க பாக்குது. பேசாம ஃபாரின்ல போய் இருக்கிற வேலையை பாருங்க. ராகு கெட்டு போச்சுன்னா ஃபாரின் தான் நல்லது, இங்க இருந்தீங்கன்னா தோத்து போயிருவீங்க அப்படின்னு ஏன் சொல்றான்? பழைய எக்ஸாம்பிள காமிக்கிறான். ஆமா சார், அந்த பீரியட்ல நிறைய லாஸ் ஆச்சு. அதே மாதிரி லாஸ் ஆகணும்னா போ. நம்ம சொல்றதை சொல்லுவோம், ஊதுற சங்க ஊதி பெஞ்சுற மாதிரி நம்ம சொல்றதை சொல்லுவோம். அதுக்கு மேல அவர் போய் விதி வந்து செஞ்சாரா நம்ம ஒண்ணு பொறுப்பா முடியாது. நம்மகிட்ட வந்து கேட்க முடியாது சார், நீங்க சொல்றதே மீறி நான் செஞ்சு போய் லாக் ஆகிக்கிட்டேன் சார். நான் ஏன் சொல்றேன்? 42 வயசு ஒரு தோத்த நபர், 42 வயசு தோத்த நபர் வந்து இன்னைக்கு நம்ம ஏன் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்றான். அப்ப நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிருச்சு. நான் என்னெல்லாம் செய்யக்கூடாது, நான் என்னெல்லாம் செய்யலாம். அப்படியே நான் ஒண்ணு தவறே செஞ்சேன்னா தெரிஞ்சுதான் செய்யறேன்னு அர்த்தம். தெரியாம செய்யறது இல்லைன்னு வந்துருச்சு. நம்ம செய்யறது தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சே செய்யறதுக்கும் தெரியாம செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும் தெரியறதுதான் ஜோசியம். நீங்க மத்தவெல்லாம் அப்புறம் போட போடுங்க, ஜாதகம் சொல்லுங்க, சம்பாதிக்கலாம் அப்புறம். நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? எல்லாரும் ஆர்டர் வாங்குறாங்க, நானும் தான் ஆர்டர் வாங்குறேன். ஆனா என்னோட ஒண்ணுமே பேச தெரியாது சார். லாங்குவேஜ் இல்ல, வெளிநாடு தெரியாது, வெளிநாடு கான்டாக்ட்ல. ஆனா பார்த்தா பாட்டு ஆர்டர் குமிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். திருப்பூர்ல வந்தா சார் நிறைய கம்பெனிக்கு சப்ளை பண்றேன், என்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கு சார், கம்யூனிகேஷன் இருக்கு சார். ஆனா பாத்தீங்கன்னா என்னால ஜெயிக்க முடியல சார். ஏன்? அப்ப உடனே என்ன சொல்லுவோம்? ஏன் தலையெழுத்து, ஏன் விதி. அப்ப ஏன் சொல்றேன் விதியை மதியால் மாத்தலாம்னு ஏன் சொல்றான்? தசா புத்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு 9 விதமான பலனை கொடுக்கும். இன்றைய நாளை நீங்க முதல்ல நடிக்க தெரியுங்க. இன்னைக்கு கஷ்டம்னு தெரியுது, ரைட், ஓகே. இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்ம எப்படி கடக்கணும்? 2 மணி நேரம் ஓடும். இந்த 2 மணி நேரம் பேசாம செல்ல ஆஃப் பண்ணி போட்டு தூங்கு. தூக்கத்துல கூட கெட்ட கடவா வந்துட்டு போட்டும், இல்ல படுக்கிற இடத்துல கூட நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத தொந்தரவு கூட வரலாம். ஆனா என்ன தெரிஞ்சு நீங்க என்ன செய்றீங்க? அனுபவிக்கிறீங்க. இந்த டைம் மோசமான டைம், அதனால நமக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கும், தெரியாமையே எவன் அடிக்கிறான்னு தெரியல சார் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஜாதகம் படிக்கும்போது படிச்சுக்கிறேங்க. அப்போ 1ஆம் பாவத்தை பொறுத்தவரையில ஒருத்தருடைய கேரக்டர் சொல்ல போறோம். 2ஆம் பாவத்தை பொறுத்தவரை அவரோட பணம் எப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா பணம் தான் முக்கியம். பணம் அவர்கிட்ட கையில எப்போதுமே இருக்குமா, இல்ல கையில பணம் கொடுத்தா செலவாளியா, பணத்தை கொடுத்தா பொருளை சேர்த்து வைப்பாரா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் 2ஆம் பாவம். 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை சொல்லிட்டேன், மனம். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம், நல்லவரா கெட்டவரா, அவருடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்வாரா, மனம் சார்ந்த விஷயங்கள் சொல்லுவோம். மனம் அடிக்கடி அலைபாயும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். 4ஆம் பாவத்துல என்ன சொல்லுவோம்? ஒருவர் எப்படி இருப்பார், சிக்கனமா இருப்பாரா, பொறுப்பா இருப்பாரா, சொன்னா சொன்னபடி நடந்துக்குருவாரா, சரிங்களா, ஒழுக்கமா இருப்பாரா, உண்மையை பேசுறவரா, சரிங்களா, சொத்து சேர்க்கிற பழக்கம் இருக்கா இல்லையா, ஒரு வீட்டை எப்படி கட்டணும்னு ஆசைப்படுவாரு, ஒரு வாகனங்கள் வாங்கினாருன்னா அதை எப்படி வச்சுக்கிருவாரு, துடைக்க கூட மாட்டாரா, சுத்தமா வச்சுக்கிருவாரா, குப்பையில் ஒண்டி வண்டி நிப்பாட்டுவாரா, இல்ல நல்லா அதுக்கு காருக்கே ஒரு செட்டை கட்டி புதுசா வைப்பாரா,
ஒரு வீடு வாங்கினா அந்த எந்த இடத்துல ஒரு வீடு வீடு அமையும்? டவுன்ல அமையுமா, ரூரல் அமையுமா, இல்ல வீடு கட்டும்போது பிரச்சனை எதுவும் வருமா? சரிங்களா? உடல் உறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இயங்கிக்கொண்டிருக்க உறுப்புகள்ல சிறுநீரகத்துல எதுவும் பாதிப்பு வருமா, காற்றுல எதுவும் பிரச்சனை வருமா, நுரையீரல்ல எதுவும் பாதிப்பு வருமா, இந்த மாதிரி விஷயங்களை தெரியறத 4ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்? நம்ம வந்தவன் என்ன சொல்லுவோம்? 5ஆம் பாவத்துல குழந்தைகளை தவிர வேற வார்த்தை வராது. 5ஆம் பாவத்துல என்ன சொல்றது? சந்தோஷம், ஒருவருடைய சுய திறமை, பாடல், இசை, கதை எழுதுதல், ஜாதகம் பார்க்குதல். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்றோம்? சுகத்தை அனுபவித்தல், ரசித்தல், ருசித்தல், இயற்கையை ரசிக்கிறது, பாட்டு கேட்கறது, இசை கேட்கறது, சினிமா பார்க்கறது, தன்னுடைய சுய திறமை மூலமாக சம்பாதிக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்றோம்? 5ஆம் பாவம். கடனை விரும்பாதவர்கள், கடன் வாங்குறது பிடிக்காது, உழைக்காதவர்கள், தன் திறமையின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள், தன் திறமையை பயன்படுத்தக்கூடியவர்கள், சிறிய முயற்சி பெரிய வெற்றி, இதெல்லாம் 5ஆம் பாவத்துல வருது. 6ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்? கடன், நோய், வழக்கு, இதைதான் எல்லாரும் சொல்றது. 6ஆம் பாவத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஒருவருடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத 6ஆம் பாவத்துல பாத்துரலாம். அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத 6ஆம் பாவத்துல பாத்துரலாம். அடிக்கடி சார், எப்ப பார்த்தாலும் சார், மனதை முதல்ல மாத்துங்க. நல்லா ஊசி போட்டு மாத்திரை போட்டு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். எப்ப அஸ்ட்ராலஜி ஃபீல்டு வந்தனோ உடலை பத்தி படிச்சேன். உடலை பத்தி படிச்சதுக்கு பின்னாடி உடல் அதே அது சரி பண்ணிக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன நோய் வருங்கிறது எனக்கு தெரியும், எதெல்லாம் வராதுங்கிறது தெரியும். காரணம் என்னன்னா நான் என் உடலை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் முழுமையா இயங்க முடியுது. அது எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்? கிரகங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்தின் ரீதியாக நமக்கு எந்த மாதிரி நோய்களை கொடுக்கும்? குணப்படுத்தக்கூடிய நோயா, இல்ல அந்த நோயின் ரீதியாக எந்த இடத்துல பாதிப்பு கொடுக்கு? கல்லீரல்லையா, கணையத்திலையா, பித்தப்பையிலையா, மண்ணீரலையா, இறப்பையிலையா, சிறுகுடல்லையா, பெருங்குடல்லையா, இல்ல இதயத்திலையா, இல்ல மூளையிலையா, இல்ல நரம்பு மண்டலங்கள்லையா, இல்ல நுண்ணிய ரத்த நாளங்கள்லையா, முழங்கால்லையா, வயிற்று பகுதி இல்லையா, ஜீரண மண்டலங்கள்லையா? சொல்லுங்க. சோல்டர்ல எதுவும் பெயின் இருக்குமா? முதுகு வலி இருக்குமா? கண்ணுல என்ன பிரச்சனை இருக்கு? மூச்சு உரல் எதுவும் பிரச்சனை இருக்கா? பல்லுல எதுவும் சொத்த பல்லு இருக்கா? முடி எதுக்கு கொட்டுது? சரிங்களா? டேண்ட்ரூஃப் எதுவும் இருக்கா? எல்லா விஷயங்களுமே நீங்க பாத்திரலாம். நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். நீங்க 4வது பேஜ் நீங்க நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். 24 வகுப்புகள் போதும். 24 வகுப்புகள்ல நான் திரும்ப திரும்ப நல்ல ஆசனம் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னால வர முடியாது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னா ஆப் இருக்கு. மாசம் அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறேன். ஃபீஸ் போக இல்ல சார், நீங்க ஒரு 1 or 2 கிளாஸ் மட்டும் வரல சார், அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ரைட், ஓகே. ஏன்னா எல்லாம் ரெக்கார்டு 2 டிபில ரெக்கார்டு இருக்கு. 2000 ஜிபிக்கு மேல இருக்கு. 2000 3000 ஜிபிக்கு மேல கிளாஸஸ், ஜாதகம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஆர்வப்படணும். நீங்க தான் ஆர்வப்படணும். எத்தனையோ காலங்கள் போய் பாரம்பரியம் படிக்கிறீங்க கட்டத்தை வச்சுக்கிட்டு. 6 மாசம் சார் லோயர் லெவல், அடுத்து ஒரு 6 மாசம் ஹையர் லெவல், அதுக்கு அடுத்து சார் அது சார் இது சார். 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா கடைசியில் என்ன சொல்லுவீங்க? அப்புறம் சொல்லுவாங்க கேபின்னு ஒண்ணு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேபியில போய் படிச்சா மட்டும் ஒன்றும் ஆகாது. நாளா 2014 15 கேபி ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு 16 17 இது பொதுவான பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட இது பெஸ்ட், அவ்வளவுதான். எப்ப 17 18க்கு பின்னாலாம் ஓரளவுக்கு உள்ள என்னன்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அதுவும் பாரம்பரியமா மாறிடுச்சு. உண்மையிலே அது பாரம்பரியம் தான், எந்த வித மாற்றம் இல்லை. ஒரே கிரகம் எப்படி 2 4 6 10 வேலை செய்யும்? 2 வேலை செய்யணும், இல்லைன்னா 4 வேலை செய்யணும். நான் ஒரே நேரத்திலே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு டயத்துல மதுரையில ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு டயத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா நம்ப முடியுமா? இதுதான் கேபி, வேற ஒண்ணும் இல்லை. இதுவும் வேலை செய்யும், அதுவும் வேலை செய்யும். என்ன செய்யும்? இது வந்து என்ன செய்யுது? பாரம்பரியத்தை விட அதை விட கொஞ்சம் சொல்லலாம், அவ்வளவுதான். அதுவும் பாரம்பரியம் தான், முதிர்ந்த பாரம்பரியம் சொல்லலாம். அந்த முதிர்ந்த பாரம்பரியத்துல 2 எப்ப வேலை செய்யும், 4 எப்ப வேலை செய்யும், 6 எப்ப வேலை செய்யும், 10 எப்ப வேலை செய்யும், எந்த நட்சத்திரத்தின் மூலமா வேலை செய்யும், யாரோட சேர்ந்து வேலை செய்யுது, அவங்களுடைய பார்ட்னருக்கும் இவங்களுக்குள்ள உடன்பாடு எப்படி இருக்கு. ஒரு நட்சத்திரமா இருந்தா கூட அந்த நட்சத்திரங்களை எப்படி சொல்றோம்? எதிரி நட்சத்திரம் சொல்றோம். ஒரு உத்திராட நட்சத்திரங்கிறோம், கீரடி நட்சத்திரங்கிறோம், ரோஹிணி நட்சத்திரங்கிறோம், பாம்புடி நட்சத்திரங்கிறோம். இதுக்கு என்ன இருக்கு? இந்த நட்சத்திரம் 2 ஒன்னா சேரலாமா? சேர்ந்தா அந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவ தொடர்புகள் ரீதியாக 2க்குள்ள அந்த தொடர்பு ரீதியாக பலன்கள் எப்படி வரும்? அந்த 2 பேரையும் சேர்த்து டிசைட் பண்றவன் யாரு? அவன் 2 பேரும் ராசி பைக்கிற நட்சத்திரமா வர்றானா, இல்ல அவனும் வந்து நம்மளை சிரமப்படுத்துற நட்சத்திரமா வர்றானா? நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிக்கிட்டேங்கிறீங்க. எப்படி அவசரப்பட்டு பேச முடியும்? மூளையில என்ன தோன்றுதோ என்ன சொல்றோம், அந்த வார்த்தைகள் வருங்கிறோம். அப்ப மூளையில என்ன தோணுதோ
வார்த்தைகள் வரும்போது வார்த்தைகளுக்கு சப்போர்ட் பண்ற நட்சத்திரமா இருந்தா என்ன செய்யும்? வார்த்தை பேசாது, வாய் பேசாது. வார்த்தைகளுக்கு மூளைக்கு எதிரான நட்சத்திரம் வார்த்தைகள் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா மாட்டி கொடுக்க பார்க்கும். ஏன்னா நட்சத்திர ரீதியாவே முரண்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய மிருகங்கள், அதனுடைய தலவிருச்சங்கள், அதனுடைய பறவைகள், அதனுடைய மூலிகைகள், அதனுடைய பறவைகள் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல வந்து முன்னோர்களும் முனிவர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா ஒண்ணு ஆலயங்கள்ல தலவிருச்சத்தை வைக்கல. அதிலே மீனாட்சி அம்மன் பெரிய ஆலயம், அங்க கடம்ப மரம் தலவிருச்சம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆலயமே பெரிய பெரிய ஆலயங்கள். சிதம்பரம் நடராஜன் சொல்றீங்க, அங்க என்ன விசாக நட்சத்திரங்க. சீர்காழி கடலூர் பக்கத்துல இருக்கு, அங்க சட்டநாதர் ஆலயம் சொல்றோம், மூங்கில் தலவிருச்சங்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களுக்கு ஏன் தலவிருச்சத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப தலவிருச்சங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் படிக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஜாதகத்தை பொறுத்தளவுல ஏதோ படிச்சோம் சார், 7 நடக்குது சார், கண்டசனி நடக்குது சார், கேபியில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த தசா புத்தியில வந்து உங்களுக்கு 2 4 6 10 ஓடுது சார், அதனால அந்த புத்தியில வீடு கட்டிடலாமான்னா நிச்சயமா நடக்காது. காரணம் என்னன்னா அந்த புத்திக்குள்ள 9 அந்தரம் இருக்கு. அந்த 9 அந்தரத்துக்குள்ள 9 சூட்சமா இருக்கு. அந்த 9 சூட்சம் பார்க்காட்டா கூட அடுத்து என்ன செய்வோம்? டெய்லி தினசரி என்ன செய்யறான்? டெய்லி பஞ்சாங்கம் பாக்குறோம். அதை விட லக்ன பஞ்சாங்கம் பாக்குறோம். லக்னம்ங்கிறது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, சந்திரன் ஒரு பக்கம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததை நம்மளை உருவாக்குனாங்க. சூரியனை உயிருங்கிறோம், சந்திரன் என்ன சொல்றான்? உடலுங்கிறோம். அப்ப சூரியனையும் சந்திரனையும் தினசரி பார்க்கணும். நம்ம லக்னம் எதுல ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு சூரியன் எதுல ஓடிக்கிட்டு இருக்காரு, சந்திரன் எதுல போயிட்டு இருக்காரு, ரெண்டையும் பார்த்து தான் நீங்க என்ன செய்ய முடியும்? இன்றைய நாள நீங்க முடிவு செய்ய முடியும். நீங்க போய் டெய்லி போய் டிவியில உட்காந்துக்கிட்டு இன்றைய ராசி பலன் 80 கோடி பேருக்கானது, இன்றைய நட்சத்திர பலன் 25 கோடி பேருக்கானது. அப்ப எதுவுமே இல்லாத போய் உட்காந்துட்டு என்ன செய்யலாம்? தினசரி காலில் உட்காந்துட்டு இப்படி ஹாபியா பாக்குறோம். கும்பராசி நேயர்களே பாக்குறோமா பார்க்கலையா? சதய நட்சத்திரக்காரர்களே பாக்குறோமா பார்க்கலையா? இதெல்லாம் பொதுவான பலன். நீங்க உலகத்துல உங்களை போல யாருமே இல்லை, நீங்க தனி. உன்னை போல உலகத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை உலகத்துல. அது எந்த லேட்டிடியூடா இருக்கட்டும், எந்த லாங்கிடியூடா இருக்கட்டும், வேணா ஒரே நேரமா கூட அமையலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. உங்களை பற்றி முழுவதாக தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. முதல்ல உங்களை பற்றி முழுசாக உங்களுக்கே தெரியாது. இதுதான் உண்மையும் கூட. எப்படி ஐயா பிச்சையா சொன்னாரோ, நான் என்னை பத்தி இப்பதான் சார் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, நான் என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, நான் ஜாதகம் தேடுதல்லாம் போயிட்டு கடைசியில அது 4-5 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சு. டாக்டரேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு எல்லாமே தப்பு, இது எப்படி பாக்குறதுன்னு சொல்லி தேடுதலுக்கு பின்னாடி 5 வருஷம் டாக்டரேட்ல தான் நட்சத்திரம் தான் வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிச்சு ப்ரூஃப் கொடுத்தோம். காரணம் என்னன்னா, ப்ரூஃப் இல்லாம டாக்டரேட் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னு சொல்லி நீங்களே, நான் ஏன் இன்னைக்கு உறுதியா சொல்றேன், யாராக இருந்தாலும், இப்ப சிவகுமார் ஜாதகத்தில் நானே சொல்றேன், நீ முயற்சியெல்லாம் எடுக்கிற சரிதாப்பா, ஆனா அதுக்கான உழைப்பை போடணும்ல அப்படின்னு ஏன் சொல்றேன்? என்னால அடிச்சு சொல்ல முடியுது. அவர் ஜாதகம் பார்த்தனால சொல்றேன். ஒரு ஜாதகத்தை பார்க்காம நம்ம இப்ப ஏன் சொல்றேன்? ஆஸ்ட்ரோகதை பார்த்தோன்னே ஏன் சொல்றேன்? உங்க ஜாதகத்தை நான் இன்னும் சூப்பரா போட முடியும். நான் உங்களை பத்தி முழுசா சொல்றேன். நீங்க எத்தனை பேர் படிச்சாலும் ஏன் சொல்ல முடியுது? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க இதுவரையும் படிச்சதுல அந்த வந்து முழுசா உணர முடியாது. அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க பவர் வந்துட்டு கூட போயிருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம். அப்ப இருந்த இளங்கோ வேற. நான் வந்து 2013-14 காலங்களில் கோயம்புத்தூர்ல எடுத்திருப்பேன் கிளாஸ். அதுக்கடுத்து கொஞ்சம் காலம் எடுத்தேன். 2016-17 எடுத்திருக்கேன். 17க்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி நான் 18க்கு பின்னாடிலாம் பெரிய லெவல்ல கிளாஸஸ் எல்லாம் எடுக்கல. ஏன்னா அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. இது என்ன தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் இப்பதான் ரீசெண்டா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. அடுத்து ஒரு பாவங்கள் பார்க்கும்போது 6ஆம் பாவத்துல பார்த்துட்டோம். நோயவே மீன் பண்ண வேண்டாம். ஒருத்தர் எப்படி உழைப்பாருங்கிறது 6ஆம் பாவத்துல வரும். 7ஆம் பாவங்கிறது என்ன சொல்லணும்னா, பொதுவா ஒருத்தர் எப்படி வெளியே பழகுவார். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம கூச்ச சுகமா இருப்பான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியே அளந்து விட்டுக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியே போனா பிரச்சனை எடுத்துட்டு வருவான். ஒருத்தர் சேவை செய்யறவனா இருப்பான். ஒருத்தர் விட்டு கொடுக்குறவனா இருப்பான். அப்ப 7ஆம் பாவம் ஒருவருடைய நடவடிக்கைகளை சொல்லும். சமூகத்துல எப்படி நடந்துக்கிறாரு, ஒரு தொழில் பண்ணானா கஷ்டப்பட்டு எப்படி நடந்துக்கிறான். அதற்கு அடுத்ததுதான் திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம். நீங்க எடுத்தவனே திருமணம் தயவு செய்து நிக்காதீங்க. திருமணம்னா ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய். உங்க ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருந்தா கணவர் ஸ்தானம் நல்லா இருக்காது. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வீக்கா இருந்தா மனைவி ஸ்தானம் நல்லா இருக்காது. அதனாலதான் சுக்கிரனை பார்த்தாவே போதும், நீங்க வேற எதையுமே பார்க்க தேவையில்லை. 7ஆம் பாவம் என்பது நிறைய ஒரு பலன்கள் இருக்கு. அதுல ஒரு பலன் அவ்வளவுதான். எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னா, எதுவுமே தெரியாது சார், இன்னைக்கு தான் சார் முதல்ல எட்டி பாக்குறேன் திலகராணி மாதிரி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியா படிச்சுக்கிறீங்க. இல்ல சார், நான் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே போட்டு மூளைக்குள்ள நிறைய வச்சிருக்கேன் சார். கஷ்டம்.
இப்போ லோகநாதன் மாதிரி ஆளுக்கு ஈஸியா வந்துடும். நான் சொல்றது அவினாசி லோகநாதனுக்கு, புவனேஸ்வரி மாதிரி ஆளுக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா புதுசா படிக்கிறீங்க. நான் ஏற்கனவே நிறைய மூலையில உள்ள சொறி வச்சிருக்கேன்னா அதை பூரா சொறி வெளியே எடுத்து போட்டுருங்க. தேவையே இல்லை, கட்டம் தேவையில்லை. நேற்று சிவகுமார் கேட்ட மாதிரி சில நீர்த்தன்மை வருமா நிலத்தன்மை வருமானா கம்பு எடுத்துட்டு பூஜை போட வேண்டியதான் திரும்ப. இப்பவும் திரும்ப நிலத்தன்மை பார்த்துட்டு இருக்கேன், நீர்த்தன்மையை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. நட்சத்திரங்களை பிரிச்சு ஒவ்வொன்னா 12 பாவங்களையும் பிரிச்சு 27 நட்சத்திரங்களையும் பிரிச்சு 27 3 விதமா எப்படி வேலை செய்யுங்கிறதை பிரிச்சு அந்த 3 நட்சத்திரமும் 3 விதமா எப்படி வேலை செய்யுங்கலாம் பிரிச்சு சொல்லிக் கொடுத்தாச்சு. 243 விதமா சொல்லிக் கொடுத்த பின்னாடி மறுபடியும் சார் நீர்த்தன்மை வேலை செய்யுமா நிலத்தன்மை வேலை செய்யணும் என்ன அர்த்தம்? இன்னும் பாரம்பரியத்துல உள்ள கொஞ்சம் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாரம்பரியத்தை நான் தப்பா சொல்லல. அந்த காலத்தினுடைய ஜோதி முறை வேற, அந்த காலத்துல வாழ்க்கை முறை வேற, ஒழுக்கம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது, எல்லாத்துலயும் இருந்தது. இப்ப நீங்க பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கு பயமா இருக்கு. சின்ன பசங்களை கேட்டா எவன் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியல, அவன் போதையில இருக்கானா நல்லா இருக்கானான்னு சொல்ல முடியல. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சைட் அடிக்கிறானு பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். எல்லாமே நடக்கிற விஷயங்கள் நீங்க கண் கூட பாக்குறீங்க. அதனால ஏதோ நம்ம வந்துகிட்டு வாழ்றதுக்கு கலியுகம் சொல்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. யாரையுமே நம்ப முடியாது. சகோதரனே மனைவியவா எவனையுமே நம்ப முடியாது. எதிர்பார்க்கக்கூடிய உலகங்கள் பணம் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா வாழக்கூடிய காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு ஜோதிடரா ஆனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு ஜோதிடர். அதுல நல்ல ஜோதிடமா சொல்லுங்க. 7.5 சனியை கண்டச்சனி மாதிரி சொல்லாம இயல்பா ஒரு ஜாதகத்தை எடுத்து அவர் பிறந்த நேரத்தை சரி செஞ்சு அவர் யாருன்னு சொல்லும் பொழுது அவர் ஆமாம்பார். ஆமா சார் நான் அப்படி ஆளுதான், கோவக்காரன் தான். கோவக்காரனை போய் நீங்க வந்து ரொம்ப பொறுமையான ஆளுன்னு சொல்லிட முடியாது. ஒரு பொறுமையான ஆளை போய் நீங்க ரொம்ப கோவக்காரன்னு சொல்லிட முடியாது. அவரேஜ் இல்லையா சார் நான் ரொம்ப பொறுமையான ஆளு சார்ன்ற. அப்ப தன்மையை பொறுத்தவரை பாவங்களை வச்சு நீங்க என்ன செய்வீங்க, பலனை மாத்த ஆரம்பிச்சு பலனை வந்து சொல்லும் போது அவர் ஆமாம்பார். நீங்க கோவக்காரன்னா புதன் 8ன்னா ஒரு ஆமாம்பார். ஏதாவது அடிக்கடி ஏதாவது மறந்துட்டு வரல சார் ஆமாம்பாரு. அதே புதன் நல்லா இருந்தா சரி ஞாபக சக்தி சூப்பரா இருக்கும். அது ஆயிலை நட்சத்திரமா இருந்து பயங்கர ஞாபக சக்தின்னு சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திர ரீதியாக தன்மைகள் உண்டு. பெண் சிங்கம்னா அதனுடைய தன்மை வேற, அதே பெண் புலினா பெண் புலியுடைய தன்மை வேற, ஆண்மானுடைய தன்மை வேற, பெண்மானுடைய தன்மை வேற, கேட்டையினுடைய தன்மை வேற, அனுசத்தினுடைய தன்மை வேற. தேவதைகளே வித்தியாசம் வச்சிருக்காங்க. அது இந்திர வாழ்க்கைன்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம், வாயுவின் மைந்தன் சொல்றோம், பொறுப்பானவர்கள் சொல்றோம், பீஸ்மர், அதே மாதிரி ஆஞ்சநேயர், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சொல்றோம். சிரஞ்சீவிகள் தான் என்ன சொல்றோம், வாயுவின் மைந்தன் சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தன்மை பெற்றது. அதை பாவங்களோட சொல்லும் பொழுது முற்றிலுமாக 243 விதமாக பலன் சொல்ற முறை. அதனால பாவங்களை பொறுத்தவரை முதல்ல அதிகபட்சம் போனா 12 பாவங்கள் தான். 8ஆம் பாவத்தை பொறுத்தவரை எந்த பாவத்தை 8 தொடர்பு கொண்டாலும் கஷ்டம், வலி, வேதனைகள், துன்பங்கள் இருக்கும். கஷ்டம், வலி, வேதனை, துன்பங்கள் இருக்கும். அதனால 8ஆம் பாவத்தை பொதுவா யாரும் நம்பர் வச்சுக்கிற மாட்டாங்க. 8ஆம் பாவத்தை பொறுத்தவரையில பொதுவா வந்து என்ன சொல்லணும்னா யாருக்கும் 8 வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறது. அதுக்கடுத்து 9ஆம் பாவங்கிறது சேவை செய்யறது, முன் யோசனை சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இறைவனுடைய அனுக்கிரகம், இதெல்லாம் 9ஆம் பாவம். நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு சுத்தி பார்க்கறது, ஏமாளித்தனமா இருக்கிறது, பொழைக்க தெரியாம பொழைக்கிறது, காசை செலவழிக்கிறது, யாரு கேட்டாலும் காசு அள்ளி கொடுத்துட்டு வந்துடுறது, பொறுப்பே இல்லாம இருக்கிறது, சொத்து இல்லாம இருக்கிறது, சொத்தை கண்டா பிடிக்காதுன்னு சொல்றது, குடும்பத்தை கண்டா பிடிக்காதுன்னு சொல்றது, இதெல்லாம் 9ஆம் பாவம். 10ஆம் பாவத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தை வந்து நிர்வாகி ஒரு வேலையை வச்சிருந்தோம்னா அதை கரெக்டா நிர்வாகம் பண்ணாருன்னா 10ஆம் பாவம் சொல்றோம். நிர்வாகிக்கக்கூடிய திறன் சொல்றோம் 10ஆம் பாவத்தை பொறுத்தளவுல. 11ஆம் பாவமா இருந்தா என்ன சொல்லணும்னா போதும் என்ற மனநிலை, எல்லாரோடையும் கூட்டு சேர்ந்து ஒத்த கருத்துக்குள்ளே நபர்கள் கூட்டு சேர்றது. நான் எல்லாரும் ஜோசியருங்க, நாங்க எல்லாம் ஜோசியர் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா அது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து முழங்கால்னு சொல்லுவோம். எனர்ஜி லெவலை வந்து கம்ப்ளீட்டா வந்து உடம்புல இருந்து எல்லா இடத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்குற வேலை மட்டும் இல்லாம அதை வந்து சரியா போய் சேருதாங்கிறத கண்காணிக்கிறது 11ஆம் பாவம். 12ஆம் பாவத்தை பொறுத்தவரையில மறைந்து வாழ்றதுன்னு சொல்லுவோம், சிறை வாழ்க்கைன்னு சொல்லுவோம், வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவோம், ஏமாறுறதுன்னு சொல்றது, தயக்க குணம் சொல்றது, ஞாபகம் மருதின்னு சொல்றது. இந்த மாதிரி மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. அந்த 12 பாவங்கள் ஏற்கனவே நிறைய பேருக்கு புக்கு கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருமே. ஜாயின் பண்ணாதவங்க நீங்க வந்து ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா புக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஆப்ல பிளே ஸ்டோர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவங்களும் கிரகங்களையும் அதிலேயே படிச்சுக்கலாம். கிளாஸை பொறுத்தவரை இப்போ நான் திரும்ப சொல்றேன், நீங்க இன்னும் கூட டேக் டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா பாவங்களும் கிரகங்களும் ரெடி ஆயிட்டாச்சு, கிளாஸ் நீ அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எடுத்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் போடுறதா, உங்க ஜாதகத்தை போட்டு ரூலிங் பிளானட்டை எடுத்து அதுல ஃபில் பண்ணி நீங்க யாருன்னு சொல்றதே ஜாதகம் பாக்குறதே. அப்பதான் ஜாதகம் பாக்குற முறையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா என்னன்னா சரி நீங்க படிக்கிற வேலையை மட்டும்தான் பாக்குறீங்க. பாவங்கள்லாம் என்ன, கிரகங்கள்லாம் என்ன, எந்த கிரகம் எந்தெந்த வேலையை செய்யும், இதைத்தான் படிக்க போறீங்க.
அதே மாதிரி கிரகத்தை பொறுத்தவரையில சூரியன்னா சரி, பொதுவா உடம்புல இருக்கக்கூடிய இதயம், முதுகெலும்பு, பார்வை, மூளை, சரிங்களா, உடம்புல இருக்க எல்லா எலும்பும், இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா சிறுகுடல், இதெல்லாம் வந்து சூரியனுடைய வேலை. சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சூரியன் கெட்டு போச்சு, இப்போ 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னா அதன் ரீதியா நோய் வரும். முதுகுவலி பயங்கரமா இருக்கு சார், ஸ்பைனல் கார்டுல பயங்கர பிரச்சனை சார் அப்படிங்கிறது, பார்வையில கண்ணாடியில பிரச்சனை இருக்கு, கண்ணாடி போட்டிருக்க சார் அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்பாவோட சண்டை வர்றது, இதெல்லாம் சூரியன் கெட்டு போச்சுன்னா. சூரியன் நல்லா இருந்தா தந்தை வழி உறவுகள் நல்லா இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்லா ஈஸியா போய் அப்ரோச் பண்ணலாம், அரசியல்வாதிகளோட ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். கெட்டு போச்சுன்னா அது ஓரம் கிடைக்காதுன்னு அர்த்தம். சூரியனுங்கிறது பொதுவாக உங்களுக்கே தெரியும். அதுதான் வந்து அதை மையப்படுத்தித்தான் மற்ற கிரகங்கள்லாம் அதனுடைய புவியீர்ப்பு அதனுடைய ஈர்ப்பு விசை மூலமாக சுத்திட்டு வருது. அப்ப எல்லா கோள்களுமே சூரியனை சுத்தி தான் வருது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜாதகத்துல சூரியன் எல்லா பக்கமும் சுத்திட்டு வருதுன்னு சொல்லுவோம். அதே தவறு. சூரியனை பொறுத்தளவுல ஒரு இடத்துல தான் இருக்கும். பூமி தான் என்ன செய்வோம், 12 பகுதிகளா வந்து சூரியனுடைய 12 பகுதிகளை வந்து தினசரி சுத்தி வர்றது. மேசப்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு மீனப்பகுதி வரை என்ன செய்யும், சுத்திக்கிட்டே வர. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல சூரியனுடைய பகுதி புள்ளி, மையப்புள்ளி எங்கெல்லாம் விழுகுதோ அதுதான் லக்னம் சொல்றோம். அந்த லக்னத்துல இருந்து மற்ற 12 பாவங்களை பிரிச்சு, மற்ற 11 பாவங்களை பிரிச்சு எடுக்கிறது தான் என்ன சொல்றோம், ஜாதக கட்டம்னு சொல்றோம். அந்த 12 பாவங்கள்லையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர தன்மைகள் ரீதியாக உங்களுக்கு அந்த அந்த கேரக்டர் இருக்கும். இப்ப ஆயிலிய நட்சத்திரமா இருந்தா சரி, கொஞ்சம் எளிதில் உணர்ச்சிப்படக்கூடியவரா இருப்பாரு. ரேவதியா இருந்தா பொறுமையா இருப்பாரு. கேட்டையா இருந்தா வேகமா செயல்படக்கூடியவரா இருப்பார். சுகபோகத்தை அனுபவிக்கிறா இருப்பார். ஆனா எல்லாத்துக்கும் பாவங்களையும் பார்க்கணும். நான் சொல்றது நட்சத்திர ரீதியான தன்மைகளை சொல்ல வர்றேன். அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பிரிக்க தெரியணும். கிரகங்களை பொறுத்தளவு மெயினா வந்து சூரியன் தான் வந்து தலைமைக்கோள். அதுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே இருக்கு. நம்ம உயிரை கொடுக்கறது தான் சூரியன் சொன்னதுனால பொதுவாக ஜாதகத்துல லக்கணம் சொல்லுவோம், லக்கண புள்ளியும்போம். அதை கொடுக்கறதே யாருன்னா சூரியன் தான். அடுத்து சந்திரன்பம். சந்திரன்ங்கிறது அம்மான்னு சொல்லுவாங்க, சூரியனை வந்து தந்தைன்னு சொல்லுவோம், சந்திரனை வந்து அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மாவை பொறுத்தவரை யாருன்னா, சந்திரனை பொறுத்தவரை பூமியை மட்டும் சுத்தி வரும். சந்திரன் வந்து என்ன செய்யும்னா 3 வேலையை செய்யும். பூமியை மட்டும் சுத்தி வர்ற கோள்கள்ல சந்திரன் ஒண்ணு. பூமியோட சேர்ந்து என்ன செய்யும், சூரியனையும் சுத்தி வரும். அப்புறம் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். அப்ப பூமியை வந்து ஒரு தாய் மாதிரி பாதுகாக்கிற ஒரு கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான். சொல்றாங்க இல்லையா, விண்வெளியில ஓட்டை விழுந்துருச்சு, ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துருச்சு, ஏசி அதிகமா யூஸ் பண்றதுனால அசத்து காற்று. அது காரணம் என்னன்னா, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பூமியை பாதுகாக்கும் குழந்தை மாதிரி. என்ன தேவையான அளவுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கணும், பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஜீவங்களுக்கு எந்த அளவுக்குலாம் அந்த சக்தியை கொடுக்குற இதை வந்து அளந்து கொடுக்குற வேலை யார் பார்க்கணும், சந்திரன் பார்க்கும். அதனால சந்திரனை வந்து நம்ம தாயின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சந்திரனை வந்து கடல் சொல்லுவோம். கடல் தான் என்னங்க, ஆவியாகி மேகமாகி மழையாக வர்றதுனால நீர் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவோம், சந்திரன். உடல்ல இருக்கக்கூடிய நீர் சந்திரன். உடல்ல மூளைங்கிறது வந்து சூரியனா இருந்தா அந்த மூளையில சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் எண்ணங்களுக்கு என்ன சொல்றோம், சந்திரன் சொல்லுவோம். உடல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70% மேல நீரால் சூழப்பட்டது. அந்த நீருக்கெல்லாம் காரணம் என்னன்னா சந்திரன். ரத்தம்ங்கிறது சந்திரன் சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம், ஜலதோஷம் பிடிக்கிறது. சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஜலதோஷம் பிடிக்கிறது, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அதுக்கடுத்து என்னங்க, ஈஸ்னோபலியா வர்றது, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்படுறது, ப்ரெஷர் வர்றது, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வேலை. ஆஸ்மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திரனுடைய கெட்டு போயிருந்தா வர்றது. அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம், செவ்வாய்ன்னு சொல்லுவோம். செவ்வாயை பொறுத்தவரை சகோதரன் சொல்லுவோம், நம்மளுடைய சகோதர கோள்கள். நான் எல்லாமே பேசிக் கஷ்டம் சொல்லியிருக்கேன். பூமியிலிருந்து வெடித்து சிதறிய இன்னொரு கோலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து நம்மள மாதிரியே வந்து நீர் இருக்கிறதா சொல்றாங்க, விவசாயம் பண்றதா சொல்றாங்க. கரடு முரடான பகுதிகள் சொல்லுவோம் செவ்வாயை. பொதுவாக செவ்வாயினாவே பங்காளிகள் சொல்லுவோம். பங்காளிகள்னாவே ஒரு சில காலகட்டங்களில் சொத்து தகராறு அந்த மாதிரி வந்துடும். இப்ப செவ்வாயை பொறுத்தவரை சண்டை சச்சரவுகள், போலீஸ், காவல், மிலிட்ரி, செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாயை சொல்லுவாங்க. ஆனா கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா, நல்லா இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும், டிராக்டர் வச்சுக்கலாம், லாரி வச்சுக்கலாம், உடல் திரகாத்திரமா இருக்கும், மிலிட்டரியில சேரலாம், போலீஸ்ல சேரலாம், எதுல வேணாலும் சேரலாம். செவ்வாய்ங்கிறது உழைக்கக்கூடியவர்கள் சொல்லுவோம். மிஷினரி சம்பந்தப்பட்டது, கடினமான பொருட்களை கையாள்பவர்கள் சொல்லுவாங்க. செவ்வாய்ங்கிறது திடகாத்திரமான நபர்கள் சொல்லுவாங்க. ஆளை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ லக்னத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ வரதராஜன்லாம் இல்லாம லக்னத்துல செவ்வாய் இருக்கு, பார்க்கவே தேவையில்லை. நம்ம ஆள் திடகாத்திரமா தான் நிச்சயமா இருக்கணும். ஏன்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு, அப்படிதான் இருப்பாங்க. ஆள் பார்க்கல கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் உடம்பு மாதிரி காமிக்கும். செவ்வாய்ங்கிறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இந்த மாதிரி ஆர்வம் உள்ளத செவ்வாய்ன்னு சொல்லுவோம்.
கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா மசில்ஸ் பெயின் வரும், கோவம் அதிகமா வரும், எதையா போட்டு உடைப்பாங்க, அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, அருவாளை தூக்கி வெட்டுவாங்க, கத்தியை வச்சு குத்துவாங்க. இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா. அதே மாதிரி ராகுன்னு ஒரு பிளானட் இருக்கு, அது வெளிநாட்டுக்கு நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அது வந்து ராகு நல்லது. அது போக பிரியாணி, வெளிநாட்டு உணவு வகைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு நல்லது. அதே போல என்ன செய்வாங்கன்னா கெட்டு போச்சுன்னா சரி, பல கொலைகள் பண்றது, ஒரே டயத்துல 4 பேர் 5 பேரை போட்டு கொள்றது, துப்பாக்கி வச்சு சுடுறது, தண்ணி அடிக்கிறது, போதை வஸ்துக்கள் உபயோகிக்கிறது, பெரிய லெவலில் ரவுடித்தனம் பண்றது, தாதா மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ராகுல வரும். நல்லா இருந்தா அது போல சாதகமா இருக்கும். பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு நல்லா இருந்தா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டைல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி தொழில்கள் ராகு நிறைய இருக்கு. எல்லாமே புக்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து குருன்னு வந்துச்சுன்னா சரி, குழந்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைக்கு வந்து குழந்தையில என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை பார்த்தாவே போதும். உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைகள் கஷ்டப்பட மாட்டாங்க, 100% எழுதி வச்சுக்கிறது. உங்க ஜாதகத்துல குரு கெட்டு போச்சுன்னா 100% எழுதி வச்சுக்கிறீங்க, குழந்தைகள் ஏதோ ரூபத்துல கஷ்டப்படுவாங்க. அதுதான் குருவுடைய தன்மையே. பெண்களாக இருந்தா கர்ப்பப்பையில பிரச்சனை வரும், அது நீர்க்கட்டியா இருக்கிறதா, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கா, பீரியட்ஸ் வந்து முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்க குரு வச்சே பாத்திரலாம். ஆண்களை பொறுத்தவரை குரு கெட்டு போச்சுன்னா உடம்பு குண்டா இருக்கிறது, வாயு தொந்தரவு இருக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, குழந்தை இல்லாம இருக்கிறது, ஆண்மை குறைவா இருக்கிறது, இதெல்லாம் வந்து குருவோட வர்றது, குரு சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி ஆன்மீகம் சொல்லுவாங்க. நல்லா இருந்ததுன்னா ஆன்மீகம் சொல்றது, குழந்தை மேல அதிகமா பாசம் பண்றது, இயற்கையை ரசிக்கிறது, சைவம் சாப்பிட்றது, பழங்களை விரும்பி சாப்பிட்றது, நல்ல மனிதர்கள், கோயில் கட்டுறவங்க, வாத்தியார்கள், வங்கி ஊழியர்கள், சரிங்களா, மரியாதையான தொழில், மதிப்புமிக்க நபர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு தான் வரும். அடுத்து சனின்னு சொல்லுவோம். சனியை பொறுத்தவரை கிராமத்து பெரியவர்கள், கிராமத்துல பஞ்சாயத்து பண்றவங்க, உடம்புல வெளியேற கழிவு பொருளை பூரா யாருன்னா குரு தான், சாரி சனிதான். குரு வந்து கல்லீரல், கணையம், பித்தப்பைக்கு காரணமா இருக்கும். சனி வந்து சிறுநீரகம், சிறுநீரக பை, இந்த காது, இந்த காது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் மருத்துவ ஜோதிடத்துல சொல்லி தருவோம். இருந்தாலும் அந்த சனியினுடைய பொறுத்தவரை இருக்கிறதுலே நல்ல பிளானட் சனி தான். ஆனா ரொம்ப பேரு ஜோதிடர்கள்ல சனியை கெட்டதா சொல்லியே வாழ்க்கையை நடத்துறாங்க. அதனாலதான் ஜோதிடர் வாழ்க்கையில பெரும்பகுதி வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை நிச்சயமா இருக்கும். இல்லைன்னு ஒரு ஜோசியரை சொல்ல முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், எந்த ஜோசியர் வீட்லயாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க பார்ப்போம், ஒருத்தரை சொல்லுங்க. காரணம் என்னன்னா, நம்ம சொல்றது ஃபுல்லா சனி கெட்ட கெட்ட பிளானட்டு, அதே பொய். ராகு கேது கெட்ட பிளானட்டு, அதுவும் பொய். காரணம் என்ன, ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருந்தா அது நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். சனி நல்லா இருந்தா முடி நல்லா இருக்கும், முடி கருகன்னு இருக்கும், ஸ்கின்னு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் நல்லா வெளியே போகும், மோஷன் நல்லா வெளியே போகும், இதெல்லாம் சனி நல்லா இருந்தா. சனி கெட்டு போனா தான் என்ன ஆகுங்க, ஸ்கின் அலர்ஜி வரும், முடி கொட்டுறது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி எல்லாம் என்னென்ன இருக்கும் அந்த பிரச்சனைகள் பூரா வர ஆரம்பிக்கும். கால் வலி இருக்கும், கால் நொண்டும், உட்காந்து எந்திரிக்க முடியாது, நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிறேன், புதனும் சனியும் சேர்ந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றோம்னா, சனி கெட்டு போனா மட்டும்தான் நீங்க கெட்டன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல கெட்டு போகாம நீங்களா சனி மொத்தமா ஏழரை சனி, கண்ட சனி, பொங்கு சனி, பாதச்சனி, விரைய சனி, அஷ்டமத்து சனி சொன்னீங்கன்னா அது தப்பு. காரணம் என்னன்னா, சனியை பொறுத்தவரை ஸ்லோவா செயல்படுத்தக்கூடிய செல்லக்கூடிய பிளானட். அதனால நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்கனம் இருக்கும், எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் பாதுகாப்பா வச்சுக்கிடுவாங்க, நேர்மையானவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் சனியினுடைய தன்மை. குருவும் சனியும் கிட்டத்தட்ட ஒன்னாத்தான் இருக்கும். இது கிராமத்து நீதிபதி, இது நகரத்து நீதிபதி, அவ்வளவுதான். நகரத்து நீதிபதிக்கு வந்து சாட்சி வேணும், கிராமத்து நீதிபதி வந்து உணர்ந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவார். நிறைய உங்களுக்கு பேசிக் அஸ்ட்ராலஜிலே கொடுத்துருக்கேன். யாருமே பிளே ஸ்டோர்ல இது வரையும் நான் பதில சேர்னா பதிஞ்சுக்கிறேங்க. பிளே ஸ்டோர்ல போய் கேஇ அஸ்ட்ராலஜின்னு போடுங்க, வரும். நான் பேசிக் அஸ்ட்ராலஜி மட்டும் ஒரு 12 பாட்டு இருக்கு, அதை போட்டு விடுறேன். அதை கேட்டாவே இந்த விளக்கம் பூரா ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து சனியை பொறுத்தவரை எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடியவங்க, கடுமையா உழைக்கக்கூடியவங்க. கெட்டு போனாதான் பல்லுல பூச்சி பல்லு வரும், பல்லு புடுங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரின் சரியா போகாது, மோஷன் சரியா போகாது, கால் வலி வரும். இதெல்லாம் கெட்டு போனா மட்டும்தான். கெட்டு போகாத சனியை நீங்க பொதுவா வச்சுக்கிட்டு, மேக்சிமம் வந்து ஜோதிடர்ல வந்து சனியை மட்டும் நீங்க நல்ல பிளான் சொன்னாவே போதுங்க. ஏன்னா பார்க்காம நீங்க என்ன செய்யறீங்கன்னா பொதுவா வச்சுக்கிட்டு சனி கெட்டு போச்சுன்னு பார்க்காதீங்க. பார்வை நீசம் ஆச்சு உச்சம், நான் நிறைய கேட்டிருப்பேன். சூரியன் போய் துலாமில் உட்காந்து நீசம் ஆச்சுன்னா எத்தனை பேர் வந்து அரசு வேலை கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு ஏன் நேரம் கேட்டிருக்கேன். நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப கேட்கல, 2013 கேட்டிருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துக்காக விளக்கங்களையும் நிறைய உண்மைகளையும் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல அறிவியல் பூர்வமா கொடுத்துருக்கேன். அது யாருமே மறுக்க முடியாது. என்னைய பார்த்து தான் நேற்று நான் கிளாஸ் சொன்ன மாதிரி என்னை பார்த்து தான் எல்லாருமே ரேட்டை ஏற்றினாங்க.
நான் தான் முதலாக இந்த சிஸ்டத்துல வந்து அதிகமா ஃபீஸ் வாங்கினது நான் தான். ஏன்னா கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டோம். காரணம் என்னன்னா, சரி ரைட் இந்த கலையை கொண்டுட்டு போவோம். நிறைய பேர் வந்து கேபின்னு சொல்லிட்டு தெரியாம தவறுதல்ல. அதான் நான் நிறைய பேர் சொல்லுவேன் இல்லையா, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லாம் டாக்டர் போட்டா அப்படிங்கிறேன். 10,000 20,000 வாங்கிட்டு டாக்டர் பட்டம் சொல்லி டாக்டர்னு போட்டா யாராவது ஒரு கேஸ் போடுறான்னு வச்சுக்கிறோங்க. நாங்க 4 வருஷம் யூஜிசியில படிச்சுட்டு டாக்டர் வாங்கியிருக்கோம். இது எப்படி சார் அலோவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு வச்சுக்கிறேங்க. என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்க தான் வேணாம்னு சொன்ன. சரி சார் பொழப்புங்க, அவன் பொழப்புங்க, பொழப்ப பார்க்கட்டுமே அப்படின்ட்டு. அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி கடவுள் மாதிரி நடிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு சொல்ல வரேன். பார்த்துக்கிறங்க. நல்ல தொழில், ஒன்றும் ரொம்ப சிரமம் தேவையில்லை. மொத்தமே 9 கிரகங்கள் தான். அடுத்த புதன் வந்தாச்சுன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியலாம் இருப்பாங்க. கணக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜு, ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கீங்க, ஃபேஸ்புக், தகவல் தொடர்பு சாதனம் எல்லாருமே புதன் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல். சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய பெரிய அறிவு வரணும்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் கெட்டு போச்சுன்னா ஞாபகம் மறதி இருக்கும், கோபம் அதிகமாக வரும், செல்போனை போட்டு உடைக்கிறது, டிவியை போட்டு உடைக்கிறது, கம்ப்யூட்டரை போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டல் ஆகிறது. இதெல்லாம் புதன் கெட்டு போச்சுன்னா. இது பொதுவாக சொல்றதுங்க. நான் சொல்லலாம் யார் யாரோட சேரணும்லாம் இருக்காதுதான் படிக்க போறோம். அடுத்து புதனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, கேதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அதிபுத்திசாலின்னு சொல்லுவோம். கேதுங்கிறது இருக்கலே அதிபுத்திசாலி. ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா கேது கெட்டு போச்சும்பாங்க. கேதுங்கிறது இருக்கலே அருமையான பிளானட்டுங்க. உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா செயல்படுச்சுன்னா கேது நல்லா இருக்கணும். உங்க தொப்புளை சுத்தி கிட்டத்தட்ட பூமியை 3 முறை சுத்தக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு, நரம்பு மண்டலம் இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா கேது தான். அதனாலதான் இரவு நேரங்களில் தூங்கும் போது தொப்புள்ள எண்ணெயை வச்சுக்கிட்டு தூங்க சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? அதனால கேதுங்கிறது நல்லா இருந்தா அதி புத்திசாலி, அதி நாலேஜ். இன்னைக்கு அப்துல் கலாமுடைய லக்ன நட்சத்திரமே கேது தான். அதனாலதான் அவர் அதி புத்திசாலியா இருந்தாரு. அஸ்வினி நட்சத்திரம் பொதுவா ஏன் சொல்றோம்னா அதி புத்திசாலியா இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல கேது எல்லாம் பாத்தீங்க. கெட்டு போனாதான் என்ன ஆகும்னா நரம்பு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும், கேன்சர் வரும், போதை பழக்க வாசத்துல வர ஆரம்பிச்சிடும், கடவுளை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வாழ்க்கையவே வெறுத்து போறது, திருமண வாழ்க்கையில பற்று இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் கெட்டு போனா வர்றது. அதுக்கடுத்து சுக்கிரன், கடைசியா சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை வாழ்றது. ஒரு ஆணுக்கு துணை பெண் சுக்கிரன். ஒரு ஆணுக்கு எப்படி துணை கிடைக்குங்கிறது சுக்கிரனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து என்ன சொன்னா வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த பொருட்கள், வீடு, கட்டில், பீரோ அழகா அமைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சுக்கிரன் தான். பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய செக்ஸ் ஃபீலிங்கை தூண்டக்கூடியது. மேக்கப் பண்றது, அழகு சாதன பொருட்கள்னு சொல்றது. அப்ப இது ஃபுல்லா என்ன சொல்றோம்னா சொகுசான வாழ்க்கை, இதெல்லாம் என்ன சொல்றோம்னா சுக்கிரன் சொல்லுவோம். மெயினா என்னன்னா நகைகள், பணம், இது ரெண்டுக்கும் சுக்கிரன் தான் காரணம். அதுக்கடுத்து நல்ல சொகுசான பொருட்கள் எல்லாமே சுக்கிரன் தான் வரும். இவ்வளவுதான் படிக்க போறோம். இது எல்லாமே திரும்ப உங்களுக்கு புத்தகமா கொடுத்துட்டோம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இதை படிக்கணும்னு நினைக்கிற மட்டும் அடுத்தல வாங்க. சும்மா பேருக்கு வந்து எட்டி எட்டி பார்த்து போறோம் சார் அப்படிங்கிறது தயவு செய்து வராதீங்க. நான் வந்து பொதுவா குரூப்ல போடுவேன். யாராவது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கலாம். வாங்க, ரொம்ப எல்லாம் கிடையாது. 12 கிளாஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதிகபட்சம் 4,500 எனக்கு கொடுக்கல, நீங்க தப்பு இல்லை. 4,000 கொடுத்தா கூட வாழ்க்கையில ஏமாந்ததுன்னு கூட நினைச்சுக்கிறீங்களா? போயிட்டு போகுது என்ன. சாஃப்ட்வேருங்கிறது மஸ்ட். சாஃப்ட்வேர் இல்லாம பார்க்க முடியாது. நட்சத்திர ரீதியா சாஃப்ட்வேர் வரும். 27 நட்சத்திரங்கள் தெரியணும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எப்படி வேலை செய்யுது, யாரோட சேர்ந்து வேலை செய்யுங்கலாம் சொல்றதுக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் பயிற்சி எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால யாரு வேணாலும் சரி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. எனக்கு இந்த வாரத்துக்கு சார் ஒருவேளை பணம் இல்லை சார், மாச கடைசியா இருக்கு சார், 1ஆம் தேதி போல கொடுத்துட்டு சேர்ந்துக்கிறேன்னா கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம். நான் 1ஆம் தேதி சார் சம்பளம் கிடைக்கும் சார், 2 சம்பளம் கிடைக்கும் சார், அப்ப நான் போட்டு விட்டுறேன் சார், எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மட்டும் விட்டுருங்க சார். நான் தாராளமா ஓப்பன் பண்றேன். எனக்கு பாக்குறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சு போறேன். நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பணம் கொடுத்துறேன் சார், இல்ல 5ஆம் தேதி சார் சம்பளம் தரல சார்னா எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மட்டும் கொடுங்க சார், பாவங்கள் கிரகங்கள் எல்லாம் தாராளமா ஓப்பன் பண்ணி தரேன், கிளாஸே அட்டன் பண்ணிக்கிறேன். ஒன்னும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா படிக்கணும்னு வாங்க, சும்மா எட்டி பார்க்கணும்னு வராதிங்க. என்ன இருக்கு என்ன சொல்றாருலாம் வராதிங்க. நிச்சயமா என்கிட்ட இருக்க நாலேஜ் இங்க எவன்டையுமே இல்லை. நான் ஓப்பனாவே சொல்லுவேன். நிச்சயமா சொல்ல முடியும், என்னால அடிச்சு சொல்ல முடியும். யாரு வேணா நான் ஒவ்வொரு கிளாஸும் சொல்லுவேன். யாரு வேணாலும் சரிங்க, நம்ம வந்து நேரடியா ஒருத்தருக்கு ஜாதகம் பார்ப்போம். யாரு சொல்றது கரெக்டுங்கிறது ஜாதகம் பார்க்கறவங்க சொல்லட்டும்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஏன்னா நல்ல நாலேஜ் நல்லா வளர்த்துக்கிறணும் அப்படின்னா 12 வகுப்புல உட்காந்து பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டாவே ஓ ரைட் நம்மளை பத்தி இவர் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்க, நன்றிங்க, வணக்கம்ங்க.
எதுனாலும் சரி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி குரூப் இருக்குது, குரூப்பில் வேணும்னா குரூப்பில் சேர்ந்துக்கிறங்க. மற்றபடி சேரன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மற்ற எந்த விஷயங்களா இருந்தாலும் சார் பணம் தான் பிரச்சனை சார், முன்ன பின்ன இருக்குனாலும் சரி, இல்லை சாஃப்ட்வேர் விஷயமா கேட்கணும் அப்படின்னாங்களா எதுனாலும் சரி ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க.